விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. ஸோ முறை நான் இல்லாமல் இன்னொரு சத்தம் கேட்குது அந்த பக்கம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு குரூப் பாட்காஸ்ட் தான் 2 பேரோட. வணக்கம். நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. வணக்கம்ண்ணே. அறிமுகப்படுத்த அளவுக்கு அதான் என்னோட பேரு ஷா. ஸோ ஷா வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். மீடியாவில் இருந்தும் நான் இது கேட்டேன்னு எடுக்கும் போதோ என் வீடியோவோ என் சேனலோ என்னை ஒழுங்காக ரொம்ப டீப்பாக இன்டர்வியூ பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஃபேன்கிட்டே வந்து இன்டர்வியூ கேட்குறதுங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப திருப்தியாக பேசினது இவனோட இதில் உட்காந்தது தான். ஸோ அதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பேசிப்போம், சொந்த கதை சோக கதை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து ஓக்கலுளியில் ஒரு ஜாலியான ஒரு பாட்காஸ்ட்டு, சோகங்கள் டிப்ரெஷன்கள்லாம் இல்லாமல். ஸோ நம்மளோட காளிஷா, தமிழகத்தின் காளிஷா, இந்தியாவின் இது உபேந்திராவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இவன் தான் உபேந்திரா பற்றி நான் ட்ரிபிள் வீலாகில் பேசின உடனே மெசேஜ் அனுப்பிச்சு, சூப்பரான ஆள், செம்ம கிரியேட்டிவ், டெம்பிள் மிக்கி மாதிரியே இருக்கும் ஒரு படம்லான்னு சொன்னேன்னு பயங்கர நான் இப்போ எதுவும் பார்த்ததில்லை. ஸோ கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த யூனிவர்ஸை எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா பாட்காஸ்ட் இதை பற்றி நம்ம ஜாலியாக பேசலாம், பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ அதான் ஜாலியாக அதை பற்றி பேசலான்னு. சொல்கிறா, உனக்கு அவ்வளோ பிடிக்கும்? எனக்கு வந்து வச்சு உபேந்திரா எப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்தாருங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். சரி, என்ன விஷயம் என்னன்னா, என் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணது இங்க. இப்ப நான் எங்க இருக்கேனோ அங்கதான் என் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஹைதராபாத்ல. சரி, சூப்பர். அங்க ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஜேர்னலிஸ்டா ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா, மற்ற ஸ்டேட் ஆளுங்களோட என்னால பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க இருந்தது. சரி, கர்நாடகா, ஆந்திரா எல்லாரோடையும் பழகுவேன். ஸோ எனக்கு எப்படின்னா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் சினிமா பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேச்சே ஆரம்பிப்போம். உங்க ஊர்ல யார் ஸ்டாரு, இங்க இருந்து எங்க போனாலும். அந்த மாதிரி அந்த கன்னடிகாஸ் கூட கொஞ்சம் பேசி போறப்போ, அவங்க வந்து ஒரு புனித் ராஜ்குமாரோட கடைசி படம், அதாவது அவரோட இறந்ததுக்கு அப்புறமா அவரோட கடைசி படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. சரி, கந்தாதகுடின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. அவர் வந்து ஒயில்ட் லைஃப்ல போய் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த படத்தை பார்க்க கூட்டு போயிருந்தாங்க. அது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. அங்க அவங்களோட சேர்ந்து இப்படி நம்ம ஊர்ல நம்ம விஜய், அஜித் இவங்க எல்லாம் பாத்துக்கிறோம். ஒரு புனித் ராஜ்குமார் அவங்க ஊர் ஆர்டிஸ்ட். நமக்கு அவரோட படங்கள் வந்து நம்ம முன்னாடி சும்மா ஒரு 2-3 கூட பாத்துருப்போம், போக்குள்ள ஒரு சீன் பாத்துருப்போம். அப்படி ஒரு ஆளை நம்ம எதுவுமே இல்லாம போயிட்டு அவரை இந்த நிலையில போய் பாக்குறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்போ சரி, அவ பாத்துட்டு ஒரே கண்ணுல ஃபுல்லா தண்ணி. எனக்கு முணக்கமே நீதான் இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற? நீதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா, எனக்கு அது ஆமா. இன்னும் இது வந்து படம் இல்ல, டாக்குமெண்ட்ரி. ஓகே. புனித் வந்து அந்த அவங்களோட கர்நாடகா காடுகளுக்குள்ள போய் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாரு. அதுக்கு முன்னாடி புனித் ராஜ்குமார கன்னட மக்கள் எப்படி பாக்குறாங்கன்ற மாதிரி சில மாண்டேஜ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போகும். எனக்கு அது அந்த மனுஷனோட ரியலான அந்த ஒரு ஆளை நான் தியேட்டர்ல பாத்துட்டு எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே நிறைய படங்கள் பார்க்கணும், தமிழை தாண்டி வேற மொழியில என்னென்ன படங்கள் இருக்குன்னு போகணும், ரிசர்ச் பண்ணணும்லாம் எனக்கு ஆசை இருந்துச்சு. பிஎஸ்டி பண்ணா இதை பத்தி ரிசர்ச் பண்ணணும். அப்படி பாக்குறப்ப கன்னட சினிமா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிர்னால் சென் வந்து ஒண்ணு சொன்னாதான் நான் படிச்சேன். தமிழ் இங்க இந்தியன் சினிமால வந்து ஒரு பேரலல் சினிமா ஆரம்பிக்குதுன்னா அது கன்னட இண்டஸ்ட்ரியில தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாதான் நான் படிச்சிருந்தேன். சோ அந்த அளவுக்கு அங்கதான் வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்ப பாக்குறப்போ கிரீஷ் கசரவல்லி, புட்டன கனகலு வந்து நம்ம பாரதி ராஜாவோட குரு. பாரதி ராஜாவோட குரு அவரு. ஸோ இவரோட படங்கள். ஆனா இப்ப நான் சொல்ற இவங்களோட இதெல்லாம் சில கிளாசிக்லாம் கிடைக்குது. ரொம்ப ரேரான படங்கள்லாம் இப்ப கிடைக்கிறது இல்லை, சப்டைல்ஸ் கூட கிடைக்கிறது இல்லை. இவங்களோட படங்கள் இதெல்லாம் பாத்துருக்கிறேன். ஓகே. ஆனா உபேந்திரா எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆறாருன்னா, பரி ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஆமா, பரி ஓடு. ஆமா, ரீல் ஏதாச்சு இப்ப கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆமா, பரி ஓடுங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை நான் வந்து பாத்துட்டேன். இந்த பாட்டுல அவரோட காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப வேக்கியா இருக்கும். நான் அந்த காஸ்டியூம்ஸ், இப்படி ஒரு பாட்டு, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பண்ணணும்னு தோணுச்சு. சரி, இந்த ஃபேஷன்ஸ் பத்தி ஸ்டோரி பண்றப்போ இருக்கிற இந்தியன் சினிமால எந்தெந்த ஹீரோலாம் வந்து ரொம்ப வேக்கியான காஸ்டியூம்ஸ்ல வந்தாங்கன்றத ஸ்டோரி பண்ணுறது இருந்துச்சு ஆரம்ப காலத்துல இருந்து. அப்படிதான் போய் இவங்க கன்னட ஆள்கிட்ட போய் கேக்குறேன்,
இந்த மாதிரி உபேந்திரா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நான் ஸ்டோரி ஒண்ணு பண்ணாரு இதோட ஃபேஷனை பத்தி. அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அவன் பைத்தியக்காரன் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க ஊர் பாஷையை சொன்னாங்க. எனக்கு வந்து அப்பதான் யாருன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, ஓகே. யாருன்னு பார்க்கணும்னு தோணுனப்போ டக்குன்னு இப்போ கூட அது மறுபடியும் இப்போ ரீல்ஸ் எல்லாம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தப்போ ரொம்ப இதா இருந்தேன். என்னன்னா IMDb போயிட்டு உபேந்திரன் அடிச்சா டாப் 10 டைரக்டர்ஸ்ல அவர் இப்போ 10 இடத்துக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவங்க ஊர்லயே ஒரு மென்டல் சொல்றாங்க IMDb. இதுல என்னதுன்னா நிறைய நம்ம பார்த்து வியந்த வேர்ல்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் முன்னாடி அவர் இருக்கிறாரு. நான் பார்த்து அவன் எந்த இதுல அப்படி லிஸ்ட் பண்ணி வச்சான்னு தெரியல. பார்த்த உடனே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்த உபேந்திராவோட படம் வந்து ஓம். ஓடு. அவர் ராஜ்குமார் அண்ணன் நடிச்சிருப்பார்ல, புனித் ராஜ்குமார் அண்ணன். ஆமா, சிவராஜ்குமார். அது சிவராஜ்குமாரோட ஏர்லி டைம்ல பண்ண ஒரு படம். இது ஆக்சுவலா உபேந்திராவோட 3வது படம். அப்படியா? ஓம். சரி, அதுல ஒரு வெறும் டைரக்ஷன் தான் பண்ணியிருந்தார், கரெக்டா? நடிக்க வரல. அப்போ நடிக்க வரல. ஃபர்ஸ்ட் படம் வந்து தர்லே நன்மகா. சரி. அடுத்து இஷ்யூ. அதுக்கு அடுத்து ஓம். ரைட்டு. இது அதுக்கு முன்னாடி உபேந்திரா இருந்து வந்த ஸ்கூல் வந்து காஷிநாத்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல, நான் அந்த ஊர் பாலச்சந்தர் மாதிரியான ஒரு டைரக்டர் அவரு. காஷிநாத்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் படம் பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு ஆளு. அவருக்கு கொஞ்சம் காமெடி படமும் பண்ணுவார் பாலச்சந்தர் மாதிரியே. ரெண்டும் கலந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவர் தர்லே நன்மகா எடுத்தாரு, அது அவரோட ஸ்டைல்ல இருந்துச்சு. ஓகே. அதுக்கடுத்து அவரு இஷ்யூ எடுக்கிறாரு, அது கிரைம் த்ரில்லர் இஷ்யூ. சரி. அதுக்கடுத்து ஓம் எடுத்திருக்கிறாரு. இது வந்து எனக்கு ஓம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓம் பாக்குறப்ப எனக்கு என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிடிச்சிருந்ததுன்னா அதோட டார்க்கான டோன். நீங்க லேட் 90s வந்த ஒரு படம். அவர் வயலன்ஸ் காட்டின விதம், அப்புறம் மினிமலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச், அப்புறம் அந்த டோனே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். படம் ஆரம்பிச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா தான் ஹீரோ என்ட்ரியே இருக்கும். அது வரைக்கும் வேற கதை தான் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நார்மலா நம்ம வந்து ஒரு படத்துல 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருப்போம். தலைமை படத்துல மட்டும் 32 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்ணி வர்றது. இல்லடா, என்ன டவுட்னா இவர் இப்படி மாத்தியும் அது வெறும் இது ஃபேமஸ்க்காக மாத்த நம்ம படம் எல்லாம் கமர்ஷியல் ஹிட்னு வேற படிச்சேன். எல்லாம் 200 நாள் 300 நாள் ஓடி இருக்கு. எனக்கு அதுதான் ஆச்சரியம். எனக்கு அது எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாருன்னு தெரியல எனக்கு. இல்லண்ணா, 200 நாள் 300 நாள் ஓடி இருக்குங்கிறத விட ஓம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 தடவை ரீலீஸ் ஆயிருக்குது. அடேங்கப்பா. 550 சில்லற சொல்லுவானுங்க. அத்தனை தடவை ரிலீஸ் ஆகி அத்தனை தடவையும் அது வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு. எனக்கு ரொம்ப சின்ன வயசுல அந்த ஏங்குற படம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. தினத்தந்தியில இப்படி ஒரு பேர்ல வந்திருக்கான், பெரிய கலவரமா, அவர் கையில் அந்த பொண்ணோட தலையை வச்ச போஸ்டர் இருக்குல்ல. அப்போ அது பெரிய, நான் ரொம்ப சின்ன பையன், பெரிய பிரச்சனையாச்சு. இந்த டேரக்டர் வந்து கொஞ்சம் லூஸு, இஷ்கு ஏன்னு ஒரு சிங்கிள் வார்த்தை பேர் மட்டும் தான் வைப்பாருன்னு அவரோட இன்டெலெக்சுவல்லாம் வரல ரிப்போர்ட்டில். அவர் ஒரு மாதிரி வெறுமனே வித்தியாசமாக யோசிக்கிற ஒரு ஆள் மட்டும்தாங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி சின்ன வயசுனால அவர் பக்கமே நான் போனதில்லை. எனக்கு அவரை பார்த்தாலே சரி என்ன நமக்கு, நான் கன்னடா படம் தெலுங்கு எதுவுமே பார்த்தல, தமிழ் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அது தெரில, அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஹிந்தி கூட பக்கம் கூட போனதில்லை, இங்கிலீஷ் பக்கம் போயிட்டேன். இப்போ நான் முறை அவருக்கு எப்போ பழக்கம்னா இந்த சர்வம் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சர்வம் இல்லை, இது சத்தியம். சத்தியம் படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இது விஷால் போலீஸாக இருப்பார். போயிட்டு இருந்துச்சு படம். வந்து ஓகே தான், உட்கார முடியல, அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு கேரக்டர் வருது, இவன் வந்து பார்த்து பண்ண மென்டர் ஒருத்தர்னு. அவர் ஜெயிலுக்குள்ளே காட்டுறாங்க. பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் இருக்கார். அவர் ஆக்டிங்கை பார்க்கும்போது இது வந்து நான் ஏதோ நியூ ஆர்டிஸ்ட் கிடையாது, ஏதோ ஒரு ஆள், ஆனால் நம்ம ஊருக்காரரும் கிடையாது, யாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நடிப்பெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி ஒரு ஃப்ளோவில் வருது. தெலுங்குக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த இடத்துல வந்து நான் பண்ணுறது சம்ஹாரன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பார், நடராஜர் சிலை மாதிரி நிற்பார். அந்த ஷாட்டை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பயங்கர எனர்ஜியாக ஒரு ஆள் இருக்கார். அப்புறம் அம்மா சொல்லுதுடே, இதுரா இவர் தான், இது உபேந்திராடா, சின்ன வயசுலலாம் இவர் படம்லாம் பெரிய பிரச்சனையாச்சுன்னு கேள்விப்பட்டான், இவ்வளோ தான் சொன்னார். எனக்கு அவ்வளோ மட்டும்தான் தெரியும். அப்புறமா கூலியில் ஒரு போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கர்னு நீங்களாம் சொல்லும் போது தான் அந்த வேர்ல்டையே முறை பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து உபேந்திரா படம் மட்டும் போட்டு ஒரு 1/2 hour மட்டும் பார்த்தேன்டா. அது நான் அப்புறம் சொல்கிறேன். நீ முதல்ல பார்த்த விஷயத்த நீ சொல்லு. எனக்கு இப்படி தான் அவர் தெரிய வந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 1/2 hour கழிச்சு ஒருத்தர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி
32 செக்ஷன் அவரோட ஸ்கிரீன் பிளே. சரி. அதாவது அவரோட ஸ்டார்டிங் பரபரன்னு இருக்கும் ஒண்ணு, அப்புறம் தேர்ட் ஆக்ட் கிட்ட வரப்போ பரபரப்பா என்னமோ நடக்கும். கேரக்டர்ஸ் இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து எங்க வருவாங்க, இங்க இருந்து அங்க போவாங்க. இது எப்படி ஒருத்தர் எனக்கு பாக்குறப்போ அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓம் வந்து எனக்கு இன்னொன்னு நிறைய ட்ரிவியாஸ் படிக்கிறப்போ அங்க உண்மையான கேங்ஸ்டர்ஸ் நடிக்க வச்சிருந்தாரு அவரு ஓம் படத்துல. அதுல நடிச்ச முக்கால்வாசி பேர் வந்து உண்மையான கேங்ஸ்டர்ஸ் அந்த படத்துல நடிச்சதுல. இதனால ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு ஆச்சப்போ அதே மாதிரி ஆயில் ராஜுன்னு சொல்லிட்டு அப்ப பெங்களூர்ல ஒரு பெரிய டானு, சரி, அவரோட கேரக்டர் உள்ள வச்சிருப்பாரு படத்துல. ஓ ரைட்டு. இதுல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை படிக்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு படிக்கிறப்போ படத்துல சில விஷயம் வந்து ஒரு ஹீரோ என்ட்ரின்னு ஆரம்ப கழிச்சு ஒரு ஹீரோ என்ட்ரி ஆறாரு. அவருக்கு வந்து இப்போ தீம் மியூசிக் வந்து எப்படி வைக்கலாம், பயங்கரமா வைக்கலாம், பீட்லாம் போட்டு வராண்டா வைக்கலாம். இவர் வந்து I love you, you must love me வச்சு ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் பையனை ராஜ்குமார் பையனை அதை யோசி. இப்படி இப்படி ஒரு கூஃபியான ஒரு மியூசிக்கை போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவரோட எல்லா படத்துலயுமே இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். உபேந்திராவே நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இருக்கும் அந்த. ஆமா, ஐயோ மொதல் ½ எனக்கு வந்து நம்பவே முடியல. இவர் எப்படி நான் இவ்வளோ லேட்டாக பார்த்தேன்னு சொன்னது. அப்புறம் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தேன், நான் இது கனடாவில் போயிருந்தேன், இப்படி தான் நான் பண்ணியிருப்பேன், எனக்கு ஆக்டிங் ஹீரோ சான்ஸ் கிடைச்சா இப்படி தான் பண்ணியிருப்பேன், நல்லா தெரியுது அப்படின்னு. ஒரு ஐயர் ஒருத்தர் இருப்பார், அவர் சரக்கை ஊற்றி விட்டுட்டு தேவாமிர்தம் இப்போ அவரை பாரு சொல்லிட்டு குடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஊரில் இந்த பாவம் பண்ணாதவங்க மட்டும் இந்த பிள்ளையார் சிலையில் கை வைங்க அப்படிம்பாரு. எனக்கு என்ன அது மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு அதுக்கு ஓம் பாக்குறப்போ வந்து எனக்கு அது ஒரு கேங்ஸ்டர் படம். எனக்கு ராம்கோபால் வர்மா நிறைய ஞாபகம் வந்தாரு ஓம் பாக்குறப்போ. அந்த மூடு எல்லாத்தையும் பாக்குறப்போ எனக்கு அவர் ஞாபகம் வந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஓம் வந்து கேங்ஸ்டர் படம், பேக்ராப் வந்து லவ் ஸ்டோரி தான். ஆமா, அது லவ் ஸ்டோரி. ஆமா, ஒரு பொண்ணை ஒரு அப்சஷனா ஒருத்தன் லவ் பண்றான், பொண்ணு மேல அப்சஸ்டா இருக்கிறான். ஏன் இவ்வளவு அப்சஸ்டா இருக்கான் ஸ்டார்ட் பண்றாங்க பிளாஷ்பேக்ல ஒரு ஸ்டோரி. அப்ப அந்த பொண்ணு மேலேயும் ஒரு ஃபிளா இருக்கும், இவன் மேலேயும் ஒரு ஃபிளா இருக்கும். ரெண்டு பேரும் ரிவெஞ்சுங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க. கடைசியில எங்க வந்து முடியுதுன்ற மாதிரி தான் கதை போவோம். இதுதான் ஓம் படத்தோட கதை. அதுக்கு முன்னாடி கேங்ஸ்டர் ஸ்டோரி இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு சிவராஜ்குமாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த படத்துல. அவரோட அந்த 90s லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. அதே மாதிரி பாடல்கள் ஹம்சலேகா, இதுக்கு ஹம்சலேகா இதுல வந்து ராஜ்குமார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ராஜ்குமார் பெரிய சிங்கர் அங்க. அப்படியா? அவருக்கு ரொம்ப முறையா சிங்கிங் தெரிஞ்ச ஒரு சிங்கர் அங்க. அவர் இதுல பாட்டு ஒண்ணு படிப்பாரு, ஹே குலாபின்னு சொல்லி ஓ குலாபின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு படிப்பாரு. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இந்த பாடல்கள் பிடிச்சி போச்சு. எனக்கு என்னன்னா நம்ம ஊர் படத்தை பாக்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். நம்ம வேற ஊர் படத்தை பாக்குறோம்னா மோஸ்ட்லி அந்த படத்தோட ஏஸ்தெடிக் சென்ஸுக்காக பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். என்ஜாய் பண்ணி இது ஏன் ஊர் படம்ன்ற மாதிரி பார்க்க மாட்டோம். பாட்டை ரசிக்கிறது. கரெக்ட். ஆமா, இல்லை அவர் படத்தில் நானே அப்படி ஆயிட்டேன். அது உபேந்திராவில் மொதல் ½ நான் ஆடியன்ஸாக உள்ளே போயிட்டேன். அது எந்த லாங்குவேஜ் சப்டைட்டில் என்ன ஓடுது எனக்கு எதுவுமே கவலை இல்லை. இந்த மாதிரி பிசிஎம் தமிழில் இல்லைன்னு எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது உண்மை. இப்படி நான் ஓம் பார்த்து முடிக்கிறேன். ஓம் வந்து அதுல வந்து காமெடிக்கோ இல்லை இந்த உபேந்திராவோட வழக்கமான விஷயங்களுக்கோ ரொம்ப இடமே கிடையாது. அது பியூரா ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி தான். சரி, அப்புறம் எப்படி அந்த படம் அவ்வளவு ரீரிலீஸும் ஓடிச்சு? கேங்ஸ்டர் வேற என்ன வித்தியாசமா இருந்துச்சு? கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு லவ் ஸ்டோரி. உபேந்திரா இன்னொரு விஷயம் என்னதுன்னா ரத்தம் தெரிக்க ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவாரு அவரு. அது வந்து அவருக்கு அவரு அது ரொம்ப வெறித்தனமான காதலை வந்து கொஞ்சம் சொல்லுவாரு. இது வந்து அப்ப இருந்த இந்த தேவதாசுகள், அப்ப இருந்த காதல் வெறியர்களுக்கு வந்து அது பயங்கரமா போய் சிங்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லவ் கொண்டு வந்து இப்படி சொல்றது. ஆனா ஒரு படத்துலயும் ஒன்னொன்னு ஃபேமஸ் ஆயிரும். அந்த இதுல வந்து ஐ லவ் யூ, யூ மஸ்ட் லவ் மீ படத்துல ஏல ஒன்னு சொல்லிருப்பாரு, ஐ எம் காட், காட் இஸ் கிரேட். அது பார்த்தா அது பயங்கர ரீலா வந்துகிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு விஷயம். அவர் வந்து இப்ப நம்ம யூடியூபுக்கு தம்ப்நெயில் இதெல்லாம் யோசிக்கிறோம் தானே, அவர் படத்துக்கு யோசிச்சிருக்காருன்னு எனக்கு தோணும். அது போய் சேர்றதுக்கு ஓம்னு ஒரு டைட்டில். நீங்க ஓம் படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஓம்னு இருக்காது, அந்த ஓம் சிம்பிள் தான் இருக்கும். சிங்கிள் சிலபிள். அதை வச்சு ஒண்ணு கொண்டு வரது. அந்த படம் ½ அப்புறமா ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆறது. அதே மாதிரி படத்துல மாஸ் சீன்ஸும் கொஞ்சம் நிறைய இருக்கும்.
மாசம் ஒரு கமர்ஷியல் படம் தானே, அதனாலயே அது வந்து அங்க ஹிட் ஆயிருச்சு. என்னன்னா அவருக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்ததுன்னு முதல்ல தெரியல. ஏன்னா கன்னடா இண்டஸ்ட்ரி கமர்ஷியல் படம் தான் பண்ணுறாரு, பண்ணுறதும் பெரிய ஹீரோ, அவரே நடிக்கிறாரு. ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து அவர் எதுவும் இது வந்திருக்காரா, இல்லை அவர் சராசரி ஒரு ஏடியாக இருந்து ரைட்டராக இருந்து வந்தவர் தானா? இந்த போல்னஸுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு சப்போர்ட்டோ, இல்லை அவரே ஆளே அப்படிதான், அவரே பயங்கர கூல் கைங்கிற மாதிரி? இல்ல, அவர் கூல் கைங்கிற மாதிரி கணக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட தர்லேந்திர மகா படத்திலேயே வந்து அவர் இதெல்லாம் அங்கங்க ட்ரை பண்ணியிருப்பாரு. படத்துல அவரோட ஓப்பனிங் கிரெடிட் சீன் போடுறப்பயே வந்து அவரை பத்தி ஏதோ கமெண்ட் பண்ற மாதிரி போட்டு அங்க ரிட்டர்ன் அண்ட் டைரக்டர் போய் உபேந்திரா சொல்லி போட்டு ஆரம்பிப்பாரு. அதனால இந்த மெட்டா சினிமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது வந்து முதல் படத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு, பண்ணிட்டாரு. இன்னொன்னு வந்தது காசிநாத்ல இருந்து வந்தது, அவரே வந்து ஒரு சிஸ்டம் உடைக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான். இன்னும் நீங்க கன்னட சினிமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்க பட்ஜெட்டுக்கான, அதாவது இவ்வளவு கோடி போட்டிருக்கோம், இவ்வளவு பேரோட வருமானம் வேணும், இதெல்லாம் கிடையாது. அங்க வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா முடிஞ்சிருச்சோன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, நைஸ். சோ வந்து அங்க வந்து பெரிய பிரஷர் இல்ல. இப்ப நம்ம ஊர்ல 90ஸ்ல வந்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்றதா இருந்துச்சுன்னா அவர் பின்னாடி பெரிய பிரஷர் இருக்குல்ல, அவ்வளவு பெரிய பிரஷர் உட்கார்ந்து சந்திக்கல. அங்க இருக்கிற சிவராஜ்குமார் நடிக்கிறாரு, கண்டிப்பா எல்லாரும் பாத்துருவாங்க. நீ என்ன ட்ரை பண்ணாலும் இவ்வளவுதான் காசு, அதுல என்ன வேணா ஜாலியா எடுத்துக்கோ, படம் ஓடிடும் எனக்கு அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டாங்க. இவரு ஏடியா ப்ராப்பரா ஏடியா இருந்து வந்தவர் தான். ஆமாம், அது ஒன்று சொல்லணும். இன்னொன்று, வெறும் அவரே இன்டர்வியூவில் வந்து என்னை வெறும் இது கான்ட்ரவர்சி டேரக்டர் மட்டும் என்னை வந்து இது சொல்கிறாங்க, க்ளீஷேவாக சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதில் பார்த்தா ஷார்ட் டிவிஷனு, கேமரா, கம்போஷன்லாம் ப்ராப்பராக இருக்குது. அந்த கண்டென்ட் வேணால் இந்த அவுட் ஆஃப் பாக்ஸாக இருக்கலாமே தவிர அவர் அதில் கார்னர் பண்ணுறது எனக்கு தப்பாக தெரிஞ்சுது. மேக்கிங்காகவே ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட்டர். ஏன்னா வெறும்னே கான்ட்ரவர்சி இருக்குன்னா ஜனங்க பார்த்துறாது. அப்படின்னா நம்ம ஊரில் இது பார்த்திபன் நிறைய அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவார். நான் அவரை தான் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தேன் தமிழில். ஆனால் அது வெறும் இந்த ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும், உள்ள அந்த கண்டென்ட்டில் கொஞ்சம் எங்கேயாவது இடத்துல மிஸ் ஆயிரும். ஆனால் உபேந்திர படம் எல்லாமே உனக்கு ஃபுல்லாக இது கோல்டன் ஜூபிலியில் அந்த ஆக்டிவே ஜனங்களை பார்க்க வச்சுறாருல, அந்த விஷயம் தான் எனக்கு வந்து முக்கியமாக பட்டுச்சு. கிராஃப்டாவே நிறைய கத்திருக்காரு அவர், சும்மா அசால்ட்டா பண்ணல. அது இந்த ஓம்ல வந்து நிறைய தெரியும் அவரோட கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து. இந்த படத்துல ஓம்ல வந்து அந்த செப்பியா டோனு, படம் முழுக்க இருக்கிற செப்பியா டோனு, அவனை சீரியஸா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு காட்டுவோம் மாதிரி டக்கு டெம்பிள் முக்கிய மாறணும் மட்டுமா இருந்துச்சு. இல்ல இன்னொன்னு, இந்த படத்தை காப்பி அடிச்சு பாலிவுட்ல எடுத்தானுங்க. அடப்பாவீங்களா, விளங்கிருக்காரு. அர்ஜுன் பண்டிட்னு சொல்லிட்டு அது நல்லா ஓடிச்சுன்னு. அப்படியா? பண்டிட்னு சொல்லிட்டு எடுத்தானுங்க, அர்ஜுன் பண்டிட் நினைக்கிறேன் படம் பேரு. எடுத்தானுங்க, பேர்ல ஜாதி பேரை வச்சு. இதுல ஆக்சுவலா ஹீரோ வந்து ஐயரு ஓம்ல. ஓ ஓ, அவர் ஐயரு. அவர் எப்படி கேங்ஸ்டரா மாறினாரு கதையா போகும். அதாவது என்ன, சிவராஜ்குமாரோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து கேங்ஸ்டர் ரொம்ப பொருந்தி போகும். சோ படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவரை கேங்ஸ்டரா நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம். அவரோட ஃபேஸுக்கு இருக்கு டப்புன்னு இன்னும் இவன் இவ்வளவு கேவலமா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்து பிளாஷ்பேக் ஓபன் பண்ணுவா, அவன் முன்னாடி எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு டக்குன்னு ஓபன் பண்ணா இவர் சிவராஜ்குமார் அம்பி மாதிரி கிளீன் ஷேவ்ல வந்து படத்துல எடுத்துட்டு வந்து அம்பி மாதிரி சாமிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க பார்த்தோன்னா அதுவே ஷாக்கு. நம்ம யோசிச்சே இந்த இதுக்கு பின்னாடி பிளாஷ்பேக் ஏராளமா யோசிச்சு பார்த்திருப்போம். நம்ம இவரை ஒரு ஐயரா வைப்பாரு நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். அதுவே பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு பாக்குறப்போ. சோ இதான் அவங்க பண்டிட்னு எடுத்தாங்க, அங்க அர்ஜுன் பண்டிட்னு சொல்லிட்டு எடுத்தானுங்க. அது போச்சு. அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம எடுத்தானுங்க, உபேந்திரா கிரெடிட்ஸ் கொடுக்காம எடுத்தானுங்க. ஓ அடப்பாவீங்களா. நீ இப்பயும் போனீங்கன்னா கீழே வந்து கேட்டுட்டு இருப்பானுங்க கன்னட ஆடியன்ஸ் எல்லாம், உபேந்திரா கிரெடிட்ஸ் இல்ல கேட்பானுங்க, திட்டுவானுங்க எல்லாம் இருக்கும். ஆனா இது அப்போ கான்ட்ரவர்சி ஆச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெளிவா தெரியல. அதுக்கப்புறமா விக்கிபீடியா வந்து அதை எடுத்து போட்டான், இது வந்து ஓம்ல இருந்து எடுத்ததுதான் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டான். இது ரிலீஸ் ஆயிடுச்சு, அன்அஃபிஷியல் ரீமேக் ரிலீஸ் பண்ணான். இதுக்கு அடுத்து அவர் எடுத்த படம் வந்து ஏ. சரி, ஏல தான் அவர் வந்து ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. நைஸ். ஆக்சுவலா அவர் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனது அவரே வந்து அவருக்கு அது பிடிக்கல அப்படிங்கறது பல இடத்துல சொல்லியிருக்காரு. நான் வந்து தேவையில்லாம ஹீரோவா ஆயிட்டேன், டைரக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா உபேந்திரா பெரிய கமர்ஷியலா பெரிய ஹிட் ஆக இவர் அங்க பெரிய கமர்ஷியல் ஹீரோவா வாழ்ந்தாரு. அதனால அவர் தொடர்ந்து படம் நடிக்க வேண்டியதா போயிருச்சு. ஆமா, அதை பார்த்தேன். அவருக்கு நிறைய படம் இருந்துச்சு, எல்லாமே டைரக்ட் பண்ணாருன்னு பார்த்தா இல்ல, டைரக்ஷன் கம்மி, ஆக்டிங்கும் நிறைய பண்ணிருக்காரு. சில படங்களுக்கு ரைட்டிங் பண்ணிருப்பாரு, அது தெளிவா தெரியும் அது அவர் தான் எழுதியிருக்காருன்னு. எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி,
ஏன் வந்து அவர் நடிக்கணுங்கிறது ஒரு பிளானா இல்லை வேற யாரோ பண்ண வேண்டியது, யாருமே இந்த கதையை ஒத்துக்காம டேரக்டரே வருவாங்களே அப்படி உள்ள வந்தாரு? அப்படிலாம் இல்ல. அவரு ஏல வந்து நடிக்கணுங்கிற பிளானு அப்படிலாம் எதுவும் இல்ல. அவரு சும்மா ஜாலியா ஏன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஏன்னா அதுவே வந்து ஒரு டேரக்டரோட கதை தான் அது, படமே. ஆமா. ஓ ரைட் 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 அதுவா கூட காரணமா? அது டேரக்டரோட கதை தான். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, படத்தை எடுத்துட்டீங்கன்னா இது பத்தி இன்னொரு கான்ட்ரவர்சி இருக்கு. அவர் வந்து ஓம்ல பிரேமான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா படம் வந்து இவருக்கும் பிரேமாக்கும் இருந்த லவ் தான், அதைத்தான் ஒரு படமா எடுத்துக்கிறாங்க, ஒரு கான்ட்ரவர்சி. ஓ சோ ஸ்டோரியே அதுதான், டைரக்டருக்கும் ஹீரோயினுக்குமான லவ் ஸ்டோரி தான். ஏல அதுவும் ஒரு ஸ்டோரி. தலை வாழ்ந்துருக்காயா, வாழ்ந்து அதை கலையா மாத்தி திருப்பி வாழ்ந்து, அதுவும் ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோவும் இன்ட்ரோடியூஸ் ஆறாரு, இதுவும் அதே மாதிரிதான். எடுத்தோடனே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தன் வந்து தப்பிச்சு போற மாதிரி ஆரம்பிக்கும் கதை. ஓப்பனிங்க தான் எடுத்தோடனே இதான் ஓப்பனிங்க. எடுத்தோடனே ஒருத்தன் தப்பிச்சு போறான், ஒரு துப்பாக்கியோட தப்பிச்சு போயிடுவான். துப்பாக்கியோட தப்பிச்சு போறவன் வெளியே போறான். ஒரு டக்குன்னு வெளியே போனோடனே கோயிலுக்கு போறான். கோயிலுக்கு போயிட்டு ஒரு நீங்க ஹீரோவா ரெடி ஆனீங்கன்னா ஒரு ஷாட் எப்படி வைக்கலாம், கண்ணு காது இதெல்லாம் காட்டிட்டு அதுக்கடுத்து காட்டலாம். ஏன்னா அறிமுகம் டைரக்டர் ஆகும் அப்படின்னு காட்டலாம்ல. உபேந்திரன் போடலாம். எப்படி வச்சிருப்பான்னா, போயிட்டு அங்க கோயில்ல வந்து ஒரு சுடுவாரு. சுட்டோடனே இந்த விபூதி குங்குமம் வச்சிருப்பாங்களா, தட்டு பறக்கும். தட்டு பறந்து இவர் தலையில விழுகும். சரி, இவர் தலையில விழுந்தப்ப இவர் ஸ்ட்ரைட்டா நிப்பாரு, குங்குமம் எல்லாம் தலையோட நிப்பாரு. அங்க இருந்து இந்த ஜூம் ஒண்ணு இருக்குல்ல, டாரண்டினோ ஜூம், அந்த ஜூம் ஒரு 4-5 பக்கம் போகும். ஆமா, போனவனா இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஷாட். நேரா ஃபர்ஸ்ட் டைலாக்ல ஆமா சாமி 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 சாமியோட வாழ்த்துது நல்லா இருக்கு. விநாயகர் சிலை அங்க இருக்கும். இவர் நேரா போவாரு. நேரா போயிட்டு என்ன பண்ணிட்டு வா, கெட்டவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிறேன் பாரு. அங்க போயிட்டு நீ வா, நீ வர தெரியும், ஏன்னா உனக்கு லைம் லைட் வேணும், நீ நம்ம அரசியல்வாதி ஒண்ணுதான், ஏன்னா பிரதமர் ஒன்ட்டா எல்லாருமே வராங்க, உனக்கு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாரும் பண்டிகை கொண்டாடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க, உன்னை விட நான் எவ்வளவோ மேலு, ஏன்னா கெட்டது பண்ண 4 பேரை நான் கொண்டிருக்கேன், இனிமே நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நேரம் விநாயகர் சிலையை கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுருவாரு. கிணத்துல தூக்கி போட்டுதான் அவர் வந்து ஐ எம் காட் காட் இஸ் கிரேட்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு நேரம் போனோடனே பூசாரி வருவாரு. பூசாரி கண்ணை காட்டி எனக்கு பூஜை பண்ணுவாரு. அடேங்கப்பா, எனக்கு பூஜை பண்ணும்போது பூசாரி பூஜை பண்ணுவாரு. பண்ணோடனே இதான் உன்னோட லாஸ்ட் பூஜை, இதோட நிப்பாட்டிக்க, இதுக்கப்புறம் பண்ணாதான் கடவுள்லாம் முடிஞ்சிச்சு, இனிமே நான் தான் கடவுள். இதெல்லாம் எப்பறம் சென்சார்ல விட்டாங்க, எனக்கு புரியல. எனக்கு இது பேசி வாங்கிடுறேன். இந்த சென்சார் மேட்டருக்கு இன்னொன்று இருக்கு இந்த படத்திலேயே. இதுக்கு அடுத்து நான் இப்ப இந்த படத்தோட பிரிமிஸ் மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து இவர் வெளியே வருவாரு. வெளியே வந்து பிச்சைக்காரங்கலாம் வந்து உள்ள போக சொல்லுவாரு. ஏன் வெளியே நிக்கிறீங்க, வீடு இல்லாம உள்ள போங்க அப்படிங்குவாரு. அவங்க எல்லாம் போக மாட்டாங்க, டக்குனு கண்ணு சுட்டு உள்ள போங்கன்னு சொல்லிட்டு கடவுள்லாம் இல்லை, இனிமேல் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வெளியே போவாரு. வெளியே போனோடனே ஒருத்தனை பார்ப்பாரு, எங்க என்ன வேலைக்கு போலையா, இவ்வளவு டைம் ஆச்சுன்னு கேட்பாரு. அதெல்லாம் இல்லை, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு டக்குன்னு சுட்டுருவாரு. 90 crore -1 God is great. நேரம் போவாரு. ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனை வந்து இவெல்லாம் நான் நிம்மதியா இருப்பேனே, என் உயிரை போட்டு வாங்குறான்னு அவர் சுட்டுருவாரு புருஷனை. சரி, அதுக்கடுத்து அந்த பொண்டாட்டி வந்து ஐயோ நான் சும்மா சொன்னேன் எதுக்கு அவனை சுட்டேனோட பொண்டாட்டி சுட்டுருவாரு. ஒரு பையன், இதெல்லாம் கனவா நிஜ சீனா கதையில? சொல்றேன். ஒரு பையன் மட்டும் நின்றுட்டு இருப்பான். அந்த பையனை கூப்பிட்டு, இங்க பாரு, இவங்க எல்லாரும் எமோஷனல் இடியட்ஸ், இவங்கள்ட்ட நீ மாட்டிக்காத, உன இந்த உலகம் ரொம்ப பெருசு, உன இதுக்குள்ள மாட்டிக்க வச்சிருவானுங்க, நீ இந்த உலகத்துல போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவாரு. அவன் ஓடி போறப்ப இவன் ஓடுற ஸ்பீடுக்கு சுபாஷ் சந்திர போஸா வருவான் அப்படின்னு சொல்லுவாரு. இது என்ன ஒரு ட்ரிவியானா, இப்படி ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டார்ல ஒரு பையனை. இந்த பையன் இப்ப ரீசெண்டா இவர் யூஏன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்தோட பிரஸ் மீட்டுக்கு அந்த பையன் ஜேர்னலிஸ்டாவே வந்திருந்தான். ஓ சூப்பர், நான் தான் அந்த பையன் அப்படின்னானா? ஆமா, நான் தான் அந்த பையன். ஏல அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, அவரை அப்ப அனுப்பிச்சு விட்டேன் இப்பதான் வரியாடா அப்படின்னு கேட்டாரு. ஓ இதுவும் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கடுத்து வந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் ரிச்சா அழைச்சிட்டு இருப்பாரு. அவரை கூட்டு வந்து இன்னொரு பணக்காரனை பிடிச்சி புள்ளி பண்ணி அவன் இவனுக்கு எழுதி வைப்பாரு. பணக்காரனை அடிச்சு பேசுவாரு.
ஆக்ட்ரஸ் அடிச்சு பேசுவாரு, அங்க ஒரு நடிகை இருப்பாங்க, அவங்கள அடிச்சு பேசுவாரு. சரி, இதெல்லாம் சரி, கதை என்ன இப்படி அடிச்சு கதை இன்னும் வரல அது இருக்க. அதுக்கடுத்து நேரா டக்கு டக்குன்னு எடிட்ல வந்து என்னென்னமோ சீன் நடக்கும், கட் பண்ணி சரி இவர் திடீர்னு ஒரு இடத்துக்கு போவாரு, ஒரு இடத்துல வீடு கொழுந்து விட்டு எரியும், அப்படியே கட் பண்ணி போயிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தா படம் முடிஞ்சு பிலிம் டைரக்டர் பி உபேந்திரா ஏன் முடிஞ்சிடும். பார்த்தா இது எல்லாமே ஒரு தியேட்டர்ல ஓடிடும். போடு வேற லெவல்ரா. ஒரு 4 பேர் பாத்துட்டு இருப்பாங்க இந்த படத்தை. பாத்துட்டு என்ன இது ஒரு ஒரு பிரிட்டிஷ் லேடி பாத்துட்டு இருக்கோம். எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லாங்குவேஜ் புரியாதாங்க எனக்கு இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு புரியுது. ஆனா ஏன் சங்சங்கா இருக்கு, எங்க மீதி படத்துல எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல எங்க டைரக்டர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப ரியலா எடுப்பாரு, ஏன்னா அவருக்கு ரியல் ஸ்டார்னு பேரு, ஏன்னா ஹோம்ல ரியல் ரவுடி சேர்ந்ததுனால எல்லாத்தையும் ரியலா எடுப்பாரு. அதனால அதெல்லாம் சென்சார் பார்த்து அங்கங்க கட் பண்ணிட்டாங்க, மிச்சம் இவ்வளவுதான் இருக்கு. அப்ப யார் அந்த டைரக்டர், ஏன் ஒரு படம் பண்றது இல்லன்னு இப்ப யாரு ஏன் ஒரு படம் பண்றது இல்ல, இந்த படத்தை எப்படி விட்டாரு, இவருக்கு சூப்பரா இருக்குடா, இவர் ஏன் அந்த ஸ்டோரியை பாதியில விட்டாரு, ஏன் டைரக்ஷன் இப்ப பண்றது இல்ல, அந்த கதையை தெரியும் இந்த அம்மா போகும் அப்படிதான் கதையை ஆரம்பிக்கும். இதுதான் அந்த படத்தோட கதை. ஏய் சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ், பின்றாரு தலைவன். இந்த படம் வந்து ஸோ இதில் பாரு, இதில் அவருக்கு கான்ட்ரவர்சி என்னென்ன காட்டணுமோ அதையும் காட்டிட்டாரு. அது ஜனங்களை வந்து பார்க்க வச்சுட்டு கடைசியில் இது ஒரு படம் டைரக்டரை பார்க்க போறோம்னு ஜனங்களை மறக்கடிச்சிட்டாரு. நீ ஒரு ½ ஹவருக்கு நீ சும்மா கூட நீ ஸ்கெட்ச் மாதிரி கூட 10 சீன் காட்டலாம், ஜனங்க ஒன்றும் சொல்ல போறது இல்லை. பயங்கரம். இது முடிச்சுட்டு நேரம் இப்போ வந்து அந்த டைரக்டரோட கதை அது எல்லாமே ரொம்ப எமோஷனலா போகும். நீ படத்துமே வந்து உங்களுக்கு உபேந்திராவோட அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப சீரியஸான படம் அது. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அவரோட ரொம்ப பர்சனலா எடுத்த படம்ன்ற மாதிரி இருக்கும், அவரோட லைஃப்ல இருந்து எடுத்த படம். ஆனா அவருக்கு வந்து எல்லா ஜானரும் வருதா? இப்போ அவருக்கு டிராமாவும் நல்லா வரும், காமெடி நல்லா வரும், எமோஷனா ப்ராப்பர் எமோஷனா இருக்கும். ஏன்னா சில பேர் பயங்கர காமெடியா ஜாலியா பண்றவங்களுக்கு இது வராது, ஆக்ஷன் பண்றவங்களுக்கு லவ் வராது. இது உபேந்திரா கிட்ட அந்த பாகுபாடே இல்ல, ப்ராப்பரா இருக்கும். இமோஷனா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இப்போ படத்துல வந்து அவரு ஒரு இங்கிலீஷ் அவர் பேசுற இங்கிலீஷ் வேறையா இருக்கும். Don't you dare talk about my country அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசுவாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டைலாக் இங்க. அது பேசாதா இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வெள்ளைக்காரிட்ட வந்து பேசிட்டு போயிடுவாரு. வெள்ளைக்காரி என்ன சொல்லுவான்னா, ஏன் அவளுக்காக மயங்குற, நான் தான் இருக்கிறேன்ல, ஏன்னா என் கூட இருந்துக்கோ, உனக்கு செக்ஸ் தானே வேணும்பா. இவன் வந்து எனக்கு செக்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், அவ இந்த உலகத்திலேயே ரொம்ப அக்லியான பொண்ணா இருந்தாலும் அவன் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து கலாச்சாரத்தை பத்தி இங்க சொல்லாத. அவன் சொல்லுவா இந்தியன்ஸ் ஆர் மேடுன்னு சொல்லுவான், நீ என் நாட்டுக்கு வந்து கலாச்சாரத்தை பத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிட்டே போவாரு. ஒரு பக்கம் இந்தியன் கல்ச்சர் குடிச்சிருப்பாரு கொஞ்சம், இந்தியன் கல்ச்சர் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டே போவாரு, இந்தியன் சாயில் இஸ் கிரேட், இந்தியன் ஃபுட் இஸ் கிரேட் சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை வந்து ஒரு 10 பேர் தொடங்கிட்டு இருப்பாங்க. சரி, ஏய் அப்படியா? கிரிஞ்சான சீன் இல்ல, அது ட்ரோல் தான். அது சொல்லிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு வந்து படத்துல இருக்கிற இன்னொரு கேரக்டர் தான். அந்த பொண்ணு தொடர்ந்து இருப்பாங்க. டக்குன்னு அந்த பொண்ணு இங்க வந்துடும், சொல்லிட்டே வரப்ப இவர் வழியில வந்துடும், இந்தியன் சாயில் இஸ் கிரேட் அப்படின்னோட டக்குன்னு பொண்ணு நிற்கும், எல்லா பசங்க நிற்பாங்க, பட் இந்தியன்ஸ் ஆர் நாட் கிரேட். போடு. அங்க இருந்து ஒரு ஃபைட் சீன் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சீனா எழுதுறதா இருக்கட்டும், ட்ராலா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. இந்த கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சாங் வரும் இவருக்கும் அவரோட ஹீரோயினுக்கும். அதுவுமே கூட அப்ப இருந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி சாங்கெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். இவர் ஹீரோவா இருந்தோம், ஹீரோயினா வந்து அப்படிதான் இருக்கும். படத்துலயும் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இவர் ஆக்டிங் வந்து ரொம்ப படம் நடிச்ச படம் மாதிரியே இருக்காது, ஃபீலே இருக்காது. நைஸ். அந்த ஒரு இன்செக்யூரிட்டி எதுவுமே இருக்காது. இவரு இன்னொன்னு, இந்த ஓமுக்கும் ஏக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். என்னதுன்னா, ஓம்லயுமே வந்து லவ் எல்லாம் வேணாம் பார்த்து சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவரை ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது, அவரோட லைஃப் வந்து அந்த லவ்னால என்ன ஆகுது, இந்த அப்சஷன் வந்து எப்படி மாறுது ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி. படத்துல வந்து என்ன கதைன்னா, இவர் பயங்கர அட்ராசியஸான ஒரு டைரக்டரா இருப்பாரு. லவ்னாலே பிடிக்காது, படத்திலேயே லவ் வைக்க மாட்டாரு. அது ஒரு டைரக்டர் எல்லாரும் திட்டுறது, எல்லாரையும் எவனை பார்த்தாலும் திட்டுறதுன்ற மாதிரி டைரக்டர். இவர் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, அந்த பொண்ணு இவரை லவ் பண்றேன்னு சொல்லுவோம். அந்த பொண்ணை மட்டும் அடிப்பாரு. டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன், கதையை பத்தி. அது மிசாஜினிஸ்ட் பேச உபேந்திரான்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் பேசுறேன், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்.
இது வந்து அடிப்பாரு என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு வந்து இல்ல நீ வந்து நம்ம காதல் நிஜமாவே இருக்கும்பாரு. உட்காந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு மலை உச்சிக்கு போய் நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன கோடு போட்டுருவாரு அந்த பொண்ணுக்கு. கோடு போட்டு நிப்பாட்டு, இவ்வளவு பெரிய உலகத்துல காதலுங்கிற சின்ன கோட்டுக்குள்ள நீ இருக்க, நான் இப்ப ஜீப்பை விடுறேன், நீ இந்த கோட்டை விட்டு வெளியே வந்தாதான் நீ தப்பிப்ப அப்படின்னு ஜீப்பை அது ஒண்ணு நகராம நிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் டெஸ்ட் பண்ணுவாரு லவ். இது ஒண்ணு இருக்கு. அதுக்கடுத்து எனக்கு இது பார்க்கும்போது இந்த பார்த்திபனோட அந்த புதிய பாதி ஞாபகம் வந்துச்சுரா. அது ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி தெரிஞ்சுதா? என்ன படம்? எல்லா கதையில இது புதிய பாதை. இந்த இப்போ நீ சொல்கிற கதையாக இருக்கட்டும், இல்லைனா இது உபேந்திரா படத்துலையுமே ரொம்ப இந்த பொறுக்கியாக இருந்த ஒருத்தன் காதலை அவனை எப்படி மாற்றுது, அப்புறம் நல்லவளா மாறுறாங்கிற செகண்ட் ஹாஃப் உபேந்திரா வருவார், நல்ல உபேந்திரா வருவாருன்னு தெரியல. ஆனால் அது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதான் நல்ல உபேந்திரா வரது கண்டிப்பாக இருக்காது. ஏன் படம் எடுத்துட்டீங்கன்னா, இது காதல்லாம் என்னன்னு தெரியாத ஒருத்தன் அவனை அந்த பொண்ணுக்கு காதல்லாம் என்னன்னு சொல்லி புரிய வச்சு அவன் அந்த லவ்க்குள்ள போக ட்ரை பண்றப்போ அந்த பொண்ணுக்கு இவன் பிராக்டிக்கலா அவனு சொன்னான்ல, இந்த உலகம் எப்படி இருக்கு, நேசிக்கிறதுக்குலாம் இடம் இல்ல அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த பொண்ணு மாறிடுமா? அந்த பொண்ணு மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிடும். இப்ப இவன் வந்து இந்த பொண்ணு அப்சஷன் ஆகி படம் எதுவுமே எடுக்காம இருந்துருவான். இவன் லைஃப தொலைச்சிட்டு தேவதாசா வந்து ஒரு சுத்திட்டு இருப்பாப்ல. அப்ப ஒரு இடத்துல வந்து குடும்பத்தோட எல்லாமே வெளியே வந்து இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிறப்ப திரும்ப போய் டைரக்டர் தொப்பியை தூக்கி போடுவாரு. இது வந்து ஒரு ஐகானிக்கான சீன் அவரோட இதுல. அந்த ரீல் பார்த்தேன், அந்த இதை மாட்டி இப்படி தொப்பி அந்த தூசி தட்டி எடுத்து போடுவாரு. அதுதான் ஒரு ஐகானிக்கான சீன். அது வந்து பல வருஷமா நாள் டைரக்ட் பண்ணாம இருந்தப்ப எல்லாரும் தொப்பியை மாட்டுக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, டைரக்டரா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து படத்தோட கதனை இப்படிதான் அந்த படம் நகரும். நான் சொன்ன மாதிரி 32 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இந்த படத்துல. என்கிட்ட போகும் கந்த சீமாவோட டார்க் சைட அவர் வந்து எடுத்து சொன்ன மாதிரி இருக்கும் எனக்கு சில இடங்கள். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாருல்ல, அதாவது இந்த படத்துக்குள்ள ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாருல்ல, அந்த படத்துல சில ரியல் சீன்ஸை ஷூட் பண்றதா அவர் வந்து வச்சிருப்பாரு. சோ இந்த படத்தோட தேர்ட் ஆக்ட்ல அவர் வந்து ரியலா கன்னட இண்டஸ்ட்ரி வந்து எப்படி பணம் உள்ள வருது, எப்படி அங்க வந்து ஸ்கேண்டல்ஸ் நடக்குது, பொண்ணுங்களை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத காட்டுவாரு. இது காட்டுற எல்லாமே ரியல் ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கும்ண்ணே. அத ஒரு அதுக்கு ஃபேஸ் எல்லாம் பிளர் பண்ணிருக்கோம். இவர் வாய்ஸ் டப்பிங் எதுவுமே இருக்காது, அந்த சில சீன்ஸ் மட்டும். அப்பவே இது மாக்குமெண்ட்ரி கூட ட்ரை பண்ணிருக்கலாம், தலைவன் சொல்ல முடியாது நம்ம கிட்ட. நிஜமா டிச்சாரா எங்கேயும் போயிட்டு இல்ல. ஏன்னா நம்ம ஏன் யோசிக்கிறோம்னா, இது உபேந்திராங்கனால ஏன் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன்னு போயிட்டு தான் கூட போயிருப்பாரு கேமரா எடுத்துட்டு போனாரா என்னன்னு தெரியல. அவர் பேசுவாரு, கட் பண்ணாச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருப்பாரு அங்கிட்டு போயிட்டு. என்ன பண்ணிருந்தீங்க என்ன பண்ணிருந்த இது இருக்கும். எனக்கு பார்த்துட்டு இந்த படம் வந்து அவர் அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி ஒண்ணு எடுக்கணும்னு நினைச்சாரு. அதே போல இந்த படத்துல உங்க ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுக்கு அடுத்துதான் உபேந்திரா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, உபேந்திரா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? half an hour பார்த்தேன்டா. நான் வந்து எனக்கு பார்த்துட்டு குஷி, ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் பண்ண விட மாட்டேங்கிறல்ல இந்த ஊர்லங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஒன்று ஆயிடுச்சு. அது வந்து எப்படின்னா, ரொம்ப பயங்கர இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் ஒரு கிளாரிட்டி உள்ள ஆள். இந்த ஜனங்களுக்கு என்ன லாங்குவேஜில் பிடிக்கணுமோ அதில் தன்னை முட்டாளாக கட்டிக்கிட்டு எடுத்த படம் மாதிரி தெரிஞ்சது. எம்ஆர் ராதா பண்ணுற அந்த ஒரு ஃபீல் மாதிரியோ, இல்லை என்எஸ் கிருஷ்ணன் கவுண்டமணி பண்ணுற அந்த ஒரு ஃப்ளோலையும் ஒரு ப்ராப்பரான படம் மாதிரி அந்த half an hour தெரிஞ்சுது. அது வந்து இன்னொன்று, அவரே டைரக்டர்னால தான் இந்த ரோல் எடுக்க முடியும். வேறு அந்த எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அந்த கதையை பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் உபேந்திராவோட மட்டும் தான் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுது எனக்கு. அது வந்து மொதல் பாட்டு இருக்கேன், ஹோய்க்கு சக்கு டிஸ்க்கு டஸ்க்குன்னு ஒரு பாட்டு வருமே, 4 உபேந்திரா 5 உபேந்திரா வருவாங்க. நான் பாஸ் பண்ணி பார்க்குறேன், சிஜின்னு பார்த்தா ஒரு 5 பேரை கரெக்டாக அதே மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன். பார்த்துட்டு ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப half an hour ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ரவுடி ஃபஸ்ட்டு ரவுடி ஒருத்தன் வந்து ரவுடியை வந்து நல்ல ரவுடிங்களா காட்டியிருப்பாரு. அவன் வந்து ஃப்ளாஷ்பேக் கேட்பான், அப்படி யாரமா ஒரு பொறுக்கி எங்களை விட மோசமான பையனை லவ் பண்ணுறோமா. அதெல்லாம் எனக்கு ஒரு ஹீரோவோட பெஸ்ட் இன்ட்ரோ. அது யாரும் அது எங்களுக்கே பயமா இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோ தேடி ஒரு இடத்துக்காக போவாங்க, பாருக்கு. ஆமா ஆமா, எங்கெல்லாம் போக கூடாதோ அங்கெல்லாம் போவாங்க. டக்குன்னு பின்னாடி ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க, யாருங்க ஒருத்தர் ரேப் பண்ணிட்டாங்க தூக்கிட்டு போறாங்க, டக்குன்னு திருப்பி அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
இல்லை அந்த ஐயோ நான் மறந்துட்டேன். நீ சொல்லி எனக்கு பார்த்துட்டு இதை நம்ம இப்போ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் தானே. இப்போ வந்து இப்ப அந்த மாதிரி டாக்ஸிக்க தேடி தேடி போய் லவ் பண்ற பெண்கள் இருக்குதான் சொன்னாங்க. அர்ஜுன் ரெட்டி அதான் சொல்றாங்க, ப்ரோ 8,000 இது சந்திப்பாங்க ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்லாம் கமெண்ட் இருக்கும். அனிமல் அர்ஜுன் ரெட்டியில் ஒன்றுமே இல்லை, உபேந்திரா முன்னாடி மேட்ச் ஓனா அவர் தான் அப்படி. இது அந்த இடத்துல தேடுறதா இருக்கட்டும், அந்த கேரக்டர் உள்ள வரதா இருக்கட்டும், அப்புறம் அந்த அவருக்கு பிளாஷ்பேக்னு சொல்லுவாங்க இல்ல, நான் ஏன் ராமா கிருஷ்ணாவா இருக்கணும், நானும் அப்படின்பாரு. சின்ன வயசு பிளாஷ்பேக்ல இது உண்மையை சொல்றதுக்காக போட்டு அடிப்பாங்களே எல்லாம் செம்ம காமெடியா இருக்கு. எல்லா இடத்துலயும் உண்மையா சொல்லுவாரு, அடிப்பாங்க. அதை விட அந்த பரிவோடு பாட்டு ஸ்டார்ட் ஆகிற இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு அந்த பொண்ணை போயிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு எல்லாத்தையும் உண்மை சொல்லுவாரு, நான் இதுக்காக தாமா உன்னை காப்பாத்துறதுக்கு தாமா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கே இதெல்லாம் பிடிக்கல, பூஜை பண்றதா எனக்கு பிடிக்கல அப்படின்பாரு. அப்புறம் சொல்லுவார், பத்தி அவங்க அப்பா உண்மை பேசுறாரு, எனக்கு வந்து மூளைக்கும் வாய்க்கும் எனக்கு ஃபில்டரை கட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணான்னு தெரியல, அதனால அப்படி பேசிட்டு இருக்கேன், இது இருக்கிற எல்லாமே பொய் தான், இந்த கண்ணாடியை போட்டு பாரு உனக்கு எல்லாமே தெரியும், கூலிங் கிளாஸை கொடுத்துட்டு போவாரு. அந்த பொண்ணு அந்த கூலிங் கிளாஸை போட்டு பார்ப்பான். அது இது ஜான் கார்பெண்டரோட படம் ஒன்று இருக்கும், அதில் வந்து இந்த கூலிங் கிளாஸ் சீன் வரும். ஏலியன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூலிங் கிளாஸ் அவனுக்கு ஸ்கைலேருந்து விழுந்துடும், அதை எடுத்து மாட்டினா யாரெல்லாம் ஏலியன்ஸ்னு காட்டும். நார்மல் மனுஷங்களுக்குள்ள ஏலியன்ஸ்லாம் இது கலந்துருவாங்க. அந்த கிளாஸ் அவன் கைக்கு மாட்டிடும். அவர் அந்த ஐடியா வந்துருமோன்னு பார்த்தா கடைசியில் அது வரல. ஆனா கிளாஸ் மாட்டி சொல்லும் போது அந்த படம் ஞாபகம் வச்சு. இந்த உபேந்திரா படத்துல அவரோட எல்லா வேக்கித்தனங்களையும் உள்ள இறங்கியிருப்பாரு மனுஷன். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ½ அவரோட எல்லா படங்களுமே முதல் ½ வந்து சடசடம் போகும், அது எல்லாமே ஓகே. ஆனா இந்த படத்துல வந்து அவரு சிம்பாலிசத்தை ஃபர்ஸ்ட் டைம் உபேந்திரா கொண்டு வரதான் நான் பாக்குறேன். இந்த படத்துல ஒரு பொண்ணு வந்து கீர்த்தின்னு வச்சிருப்பாரு, கீர்த்தி வந்து புகழ், இன்னொரு பொண்ணு ஒய்ஃபா ஒரு பொண்ணு, அதான் பிரேமா, அது ஒய்ஃபா நடிச்ச கேரக்டர் தான், அந்த ஆக்ட்ரஸ் தான் பிரேமா. இவருக்கும் லவ் இருக்கிறதா ஒரு கான்ட்ரவர்சி இருந்ததுல அவங்க தான் பிரேமா. அப்புறம் இன்னொரு பொண்ணு நம்ம அந்த பார்த்த அந்த யங்கல், அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பொண்ணு, இது லவ். ஸோ இது மூணையும் தேடி ஒரு ஆம்பளை வந்து போறான். அவர் பேசுறது இது எல்லாமே வந்து எனக்கு கீர்த்தி வேணும், அவர் சொல்ற டைலாக்லயும் எனக்கு கீர்த்தி வேணும் பாரு. அதே மாதிரி இவரை எல்லாரும் மென்ஷன் பண்றப்பையும் நானும் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த வந்துட்டாங்க நானும் அப்படிம்பாங்க, இந்த வந்துட்டாங்க நானு பிளான்டு தான், இந்த வந்துட்டாங்க நானு அப்படிம்பாங்க. அவர் போறப்ப இந்த நானும் ஒரு இடத்துல டக்குன்னு அடிச்சுட்டு உள்ள போவாரு. உள்ள போனோடனே நீங்க யாருன்னு சொல்லி கேட்பா, நானும் யாருன்னு கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாரு. இந்த மாதிரி சில டைலாக், சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பாலிசத்தை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டதா இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து அவர் பண்ற படங்கள்ல சிம்பாலிசத்தை மட்டுமே வச்சு பல படங்கள் பண்ணியிருக்காரு. அதான் சொல்றேன், இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் சிம்பாலிசத்தை வந்து மைண்ட் வர. படம் ஃபுல்லா பாத்தீங்களா? இல்லடா, அப்போ இது ஒரு ½ hour பார்த்தேன். ரவீனா டண்டனோட வீடு காட்டுறாங்க, ஃபேமிலி காட்டுறாங்க, அது வரைக்கும் முடிஞ்சுதுடா. ரவீனா டண்டன் அசால்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு, டான்ஸ் போயிட்டு இருக்கு, பீச் சாங் ஒன்று போயிட்டு இருக்கு, அந்த முடிய குழந்தை மாதிரி போட்டு பாரு, மண்டை போட்டு பாரு மண்டைய. உங்களுக்கு இன்னொரு கேள்வியாவும் சொல்றேன், ரவீனா டண்டன் சொல்றீங்க, தீபிகா படுகோனை இன்ட்ரோ பண்ணதும் தலைவன் தான். ஆமா, பாட்டு ஒண்ணு பார்த்தேன்டா, 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல. எனக்கு அவர் மேல ஷாக்குடா, எனக்கு அவரை பத்தி படிக்க ஆரம்பிச்ச உடனே. இது மாதிரி சைலண்டா வந்து பல வேலைகளை செஞ்ச ஒரு ஆள் தான் உபேந்திரா. சோ இந்த உபேந்திரா படமுமே வந்து தெலுங்குலயும் பயங்கரமா நைட்டு. தெலுங்குல நானும் பேரு டைட்டில் அந்த படத்துல சில ஷார்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கண்ணை ஆட்டுற விஷயம் இந்த கூலியில கூட வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, இது வந்து அவர் படம் முழுக்க அது நிறைய அவரோட சிக்னிபிகண்டான ஷார்ட். அது எல்லா படத்துலயும் பண்ணுவாரு. ரொம்ப கஷ்டம்டா அது எப்படி அது பிராக்டிஸ் பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு தெரியல. அவர் அதை ஹியூமராவும் பண்ணுவாரு, ஒரு ஹியூமர் சீன் பண்ணுவாரு, சீரியஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஒன்னொன்னுக்கும் வேரியேஷனா பண்ணக்கூடிய ஒரு ஆள். நீங்க சத்தியம் படத்துல கூட பண்ணிருப்பாரு. ஓ ரைட், இன்ட்ரோல பண்ணிருப்பாரு. இப்படியா இருக்கும் அந்த உபேந்திரா படம் வந்து தெலுங்குல ஃபேமஸ் ஆகுது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு ஃபிளாடான ஒரு கேரக்டருங்கிறப்ப ஈஸியா எல்லாருமே ரிலேட் ஆயிட்டாங்க இந்த கேரக்டர் கூட. சோ அதுக்கு அடுத்து வந்து அவரு ரொம்ப நாளா படம் பண்ணல, ஹீரோ ஆயிட்டாரு. இடையில பிரீத் சேன்னு சொல்லிட்டு ஒரு படம், இவரும் சிவராஜ் குமாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க.
இது வந்து டர் படத்தோட ரீமேக். அது அமீர் கான் டர் படத்தோட அமீர் கான் ஷாருக் கான் நினைக்கிறேன். ஷாருக் கான் டர் படத்தோட அபிஷியல் ரீமேக் இது ப்ரீக்ஸ். அதுலயும் வந்து வெறித்தனமா லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். சரி, இவர் டைரக்ஷன் விட்டு ஆக்டிங் போனார்ல, அந்த கெரியர் எப்படி இருந்துச்சு? அதுவும் ஹிட்டா இல்ல அது வந்து வெறும் ஓகே? அது வந்து அவரோட ஆக்டிங் கெரியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எனக்கு அவரோட டைரக்டரா அவரை பார்த்துட்டு அவர் கமர்ஷியல் படம் பண்றது, ரீமேக் படம் பண்றது, மசாலா படம் பண்றது, இது எல்லாமே வந்து ஏன் இதை அவர் பண்ணணும்? ஏன்னா இவர் பயங்கரமான ஒரு ஸ்கில் இருக்கு, ஒரு டைரக்ஷன் ஸ்கில் இருக்கு, ரைட்டிங் ஸ்கில் இருக்கு. இவரே அதை பண்ணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தோணுன மாதிரியே அங்க பல பேருக்கும் தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் இதை ரொம்ப கான்ஸ்டன்டா சொல்லிட்டே இருந்துருக்காங்க, இவன் ஏன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு, டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அவரோட ரீமேக் நிறைய பண்ணாரு. நம்ம வரலாறு படத்தை ரீமேக் பண்ணி போறாங்க. அது பார்த்தேன் யூடியூப்ல, கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். சூப்பரா பண்ணியிருந்தாரு. நான் கொஞ்சம் இது பயந்துக்கிட்டு தான் பார்த்தேன், நம்ம ஆளுங்க மாதிரி பண்ணிருப்பாரான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ரீமேக்னு அந்த வரலாறு பட ரீமேக் இவர் பண்ணதை ட்ரால்லாம் பண்ணதை நான் பார்த்துருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்துல நம்ம படத்தை ரீமேக் பண்ணி குதறி வச்சிருக்காங்கன்னு நம்ம ட்ரால் பண்ணுவோம்ல. ஆமா, நம்மாலே ஒருத்தர் ட்ரால் பண்ணிருக்காரு இவரோட படத்தை. யாரு? படத்தை இங்க சத்யராஜ் ரீமேக் பண்ணாரு. அப்படியா? ஆமா, அடாவடிங்கிற பேர்ல சத்யராஜ் ரீமேக் பண்ணாரு. ஆமா, ஆமா, அது வந்து படத்தோட இவரு உம்மா உம்மா பாட்டு, அதிரடி. ஓகே, அடாவடி வந்து எம்எல்ஏவா இருப்பாரு, அந்த பொண்ணை லவ் பண்ணுவாரு. ஐயா அந்த பெடெக்ஸ் எல்லாம் அது அதிரடி. ஓகே, இதுல வந்து இதே கதை தான். இது இவரு சத்யராஜ் வந்து எடுத்து பண்ணிருப்பாரு. என்னன்னா சத்யராஜோட ரொம்ப லேட்டர் பீரியட்ல இது பண்ணிருப்பாரு படத்தை. இது 2005-6 வந்த படம் இது அடாவடி. அந்த கதை சொல்லுவானே இந்த டைரக்டர், அங்க வராங்க திருசா, அது இங்க தானே, நீங்க தான் அந்த குழந்தை மகாநடிகன். எல்லாத்தையும் தவிர நீ எல்லா படையும் பார்த்துட்டியா? நான் ஒரு படமும் பார்க்கல. சரி, அடாவடி. ஓகே, அடாவடி இதுல என்ன, அடாவடி வந்து ரொம்ப மனசாட்சியே இல்லாம இருக்கும் அந்த படம். வந்து அவர் ரொம்ப லேட்டர் பீரியட்ல பண்ண படம். அந்த கேரக்டருக்குள்ளே வாழ கிட்டே நான் முடியாது. ஏன்னா சத்யராஜுக்கு அப்பாவா ஒய்தி மேந்தன் பண்ணிருப்பாரு. அவருக்கே வயசு கம்மி, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும். பிளஸ் அவங்க அடிச்சாங்கன்னா நான் இந்த படத்துல அடிக்கணும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அது ரொம்ப மோசமான ஒரு ரீமேக். அந்த படத்தோட மோசமான ரீமேக் இது. சோ இப்படி இருக்கும். அவர் நிறைய ரீமேக் பண்றப்போ ரத்தக்கண்ணீர் படத்தை அவர் ரீமேக் பண்ணாருங்க. அதோட இன்டர்வியூ கிளிப் பார்த்தேன். இதை நான் எதுவுமே பண்ணல, எம்ஆர் ராதா 60லே பண்ணிட்டாரு, நான் அதை வெறும் அதை அப்படியே நான் ரெப்ளிகேட் பண்ணேன், எல்லா புகழும் அவருக்கு தான் சேருங்கிற ரீல் நான் பார்த்தேன். அந்த படம் பேர் என்ன? ரத்த கண்ணீர். ஓகே, ரத்த கண்ணீர் பண்ணாரு. இதேதான், அப்படியே கதை எல்லாமே அப்படியே அதேதான். கொஞ்சம் என்னன்னா பீரியட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். உங்களுக்கு மேக்கிங் இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் புது படம் மாதிரி தெரியும் பாக்குறப்ப. மேக்கிங் சென்ஸ் வந்து அந்த நம்ம குவாலிட்டி மட்டுமே வந்து உங்களுக்கு புது படமா தெரியும். மற்றபடி எல்லாமே இடத்தால அதே தான். இதுல எனக்கு என்னன்னா ரத்தக்கண்ணீர் அவர் பண்ணது அந்த எம்ஆர் ஏதாவது தொட முடியுமா அந்த மாதிரி விமர்சனம் இருக்கலாம். ஆனா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு, அந்த ஆடியன்ஸுக்கு ரத்தக்கண்ணீரை கொண்டு போய் அவர் தான் சேர்த்தாரு. அவரை வந்து பிரஸ் மீட்ல அந்த வேலை பேச சொல்லி கேக்குறாங்க தெலுங்கு ஆடியன்ஸ். நைஸ். அது எப்படி அவர் தெலுங்குல பயங்கரமா இது கனெக்ட் ஆனாரு? இப்ப நமக்கே அவரை நிறைய பேருக்கு தெரியல, தமிழ்ல அவர் உள்ளே நமக்கு யாருக்குமே தெரியல. அங்கே எப்படி இப்போ அங்கே இன்னும் பயங்கரமாக இண்டஸ்ட்ரி ஆச்சு, அவங்க ஆளுங்களை தானே சூப்பராக கொண்டாடுவாங்க. எப்படி இவர் உபேந்திரா சிங் ஆனாரு? அது ஏன்னா இவரோட படங்கள் தானே. உபேந்திராங்கிற படம் வந்து அங்கே பயங்கரமான ஹிட். அதுக்கு முன்னாடியே ஓம்ல வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. ஓம் வந்து அங்கே ஓம்காரான்னு ரிலீஸ் ஆச்சு, ரீமேக் பண்ணாங்க. சரி, ரீமேக் பண்ணாங்க ஓம்காரான்னு சொல்லிட்டு. நீ அவரு டாக்டர் ராஜ்சேகர் நடிச்சிருப்பாரு ஓம்காரால, நடிச்சிருக்காரு ஓம்காரால. ஸோ ஒரு ஓம்காரா அங்கே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து இவர் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓம்காரால வந்து ஓம் படம் வந்து ரொம்ப டக்குன்னு வந்து படம் வந்து ஒரு பிளாட்ல இருந்தா ஆரம்பிக்கும். ஒரு கொலை நடந்துரும், அப்புறமா அந்த கொலை பண்ணது வந்து இவரோட ஆளுங்கன்ற மாதிரி போகும். அது அப்படிதான் போகும், அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா ஓம்காரால வந்து எடுத்தோடனே உபேந்திரா வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரு வருவார படத்துல இந்த படம் எதை பத்தி அந்த மாதிரி வந்து அவர் பேசிட்டு, இந்த ஸ்கிரீன் பிளே நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே ஓம்ல பண்ணிருப்பாரு. அப்பயே அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு எப்படி எடுக்கும் தெரியாதுன்ற மாதிரி யோசிச்சாரு. எடுத்தோடனே அவரே பேசுவார் இந்த கதை என்னதுன்னா அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங் சீன்ல வார்னிங் ஒன்று வந்து செப்பு இல்லைன்னா ரிஸ்க்குக்காரன் இருப்பாங்க. உபேந்திரா படம் வந்து அங்க பயங்கரமான ஃபேமஸ். அங்க இந்த நானும் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ். ஸோ அவங்க வந்து அவங்க அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆனால இவர் யாருங்கிறது தெரியும். ஸோ எனக்கு ரத்த கண்ணீர் பொறுத்த வரைக்கும்
அதை அங்க கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. சந்தோஷம். அங்க போய் சேர்த்தாரு. இதுக்கு அடுத்து இவர் வந்து இந்த ரீமேக் படங்களுக்குலாம் நடுவுல H2O சொல்லிட்டு ஒரு படம் பண்றாருன்னு. அந்த படம் நான் கேள்விப்பட்டேன். அந்த படம் வந்து அப்போ நான் 11th 12th காலேஜ் ஏதோ ஒரு வயசு. அவன்டா ஆனவன அந்த பேரை மாற்றி வைப்பானே அப்படின்னு அம்மா திருப்பி சொல்லுது. இந்த மாதிரி H2O வச்சிருக்கான். இவ்வளோதான் எங்களுக்கு நியூஸே வரும். டைட்டில் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். உபேந்திரா திருப்பி பிரச்சனை பண்ணுறாரு போல H2O. இவ்வளோதான் தெரியும். இந்த படத்தோட கதையை அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது ராஜ்குமார்ட்டையும் ரஜினிகாந்த் கிட்டையும். போடு. 2 பேரும் தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு இந்த படத்தை. ஐயோ. ஆனா இந்த படம் வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறதுக்காக 2 பேரும் மறுத்ததா ஒரு நியூஸ் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து காவேரி இஷ்யூ பத்தின படம். ஆனா படத்துல காவேரி இஷ்யூ பத்தி பேசவே மாட்டாங்க. எல்லாம் இது மெட்டஃபரா இருக்கும், சிம்பாலிசமா இருக்கும். எப்படின்னா ஒரு ஒரு நதிக்கரணை கேரளா கர்நாடகா தமிழ்நாடு பார்டரு, அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் தமிழ்நாடு. எடுத்தோடனே 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் காட்டுவாங்க. 2 ஊரும் சேர்ந்து இருக்குது, கன்னடத்துலயும் பேசிக்கிறாங்க, தமிழ்லயும் பேசிக்கிறாங்கன்னு. டக்குன்னு பாபின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் உள்ள வர மாதிரி காட்டுவாரு. வந்தோடனே இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து திடீர்னு மைண்ட் கொலாப்ஸ் ஆன மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ ஒரு கன்னட பையனுக்கும் தமிழ் பையனுக்கும் ஒரு கன்னட பொண்ணுக்கும் சேர்ந்து ஒரு புள்ள ஒண்ணு பிறக்கும். இதுக்கு கன்னட பையனா அவர் சேட்டன் நடிச்சிருப்பாரு. சேட்டன் தான். ஒரு பிள்ளை ஒண்ணு பிறக்கும். அந்த பிள்ளை வந்து கர்நாடகால பிறந்துரும். அங்க அந்த ஊருக்கு தப்பிச்சு போறப்ப பிறந்துரும். அந்த ஆளை கொண்டுருவாங்க. அங்க பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளை வந்து ஒரு ஆசிரமத்துல வளரும். அந்த பொண்ணு பேரு தான் காவேரி. இப்ப என்னன்னா காவேரிய வந்து அந்த ஊர்ல இருக்கிற உபேந்திராவும் லவ் பண்ணுவாரு. இந்த ஊர்ல நம்ம பிரபுதேவா லவ் பண்ணுவாரு. இப்ப அந்த பொண்ணு 2 பேர்ல யாரா சூஸ் பண்ணுங்கிறது தான் கதை. இந்த படத்துலயும் தலையை வணக்கம் போல இன்ட்ரோ தான். என்னதுன்னா உபேந்திராங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பயங்கரமான ஹிட். இதுக்கு முன்னாடி ஹிட்டு தெலுங்கு ஹிட் ஆயிடுச்சு எல்லாமே. இதுக்கு அடுத்து தலைவனுக்கு வந்து இன்ட்ரோ வைக்கணும், ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோ வைக்கணும். அப்ப எப்படி வைக்கலாம்? எடுத்தோடனே வந்து ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் இன்ட்ரோ தான். தொழிலாளிகளோட பிரச்சனையை வந்து தட்டி கேட்கிறாருன்ற மாதிரி இன்ட்ரோ தான். டக்குன்னு பார்த்தா யாரு இதெல்லாம் பண்ணது, யார் இதெல்லாம் அடிச்சு போட்டது அப்படின்னா இந்த அவர் தான் அப்படின்னோடனே திரும்பி ஒருத்தர் நிற்பான். இன்னொன்னே நேரம் போயிட்டு திரும்புவாரு. மியூசிக் எல்லாம் போடுவாங்க, அந்த நானும் மியூசிக் போடுவாங்க. திருப்பினா அது ஜூனியர் ஆடிச்சு. என்னடா இது, நாங்க எல்லாருமே நானும் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்னொரு இடத்துல வந்து உபேந்திராவே நிப்பாரு. என்ன நீ வந்து பேக்ல நிக்கிற, என் முன்னாடி வந்து காட்டு அப்படின்னோடனே பேக்லயே நடந்து வருவாரு. மூஞ்சியை காட்டுனோடனே டக்குன்னு திரும்பினா மூஞ்சியே கோரமா இருக்கும். இவர் பார்த்து பயந்துடுவாரு. அந்த லேண்ட்லார்டு பார்த்து பயந்துட்டு ஐயோ காட்டாத மூஞ்சியை காட்டாத அப்படின்பாரு. ஏன் மூஞ்சி ஏன் காட்ட வேணாம், இல்ல மூஞ்சி ரொம்ப கோரமா இருக்கும் பாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு டக்குனு அவரோட மக்கள்கிட்ட காட்டுவாரு. மூஞ்சி உபேந்திரா மூஞ்சி தெரியும். என் மூஞ்சி கோரமா இருக்கு இல்ல இல்ல சூப்பரா இருக்கும் பாரு. வேற வந்து ஒரே ஒரு நிமிஷம், நீ உனக்குன்னு எதுவுமே நினைக்காம மத்தவங்கள்ட்ட எம்பத்தியோட என் மூஞ்சியை பாரு. அடேகப்பா அப்போ ஓக்லொலிலாம் தோத்துச்சு. ஓக்லொலி பாட்காஸ்ட்கார கூட்டு வந்தா நிறைய பேசுவாருன்னு நினைக்கிறேன் நானு. மனுஷன் ரொம்ப அந்த மாதிரி சீரியஸா பேசுறதுக்கான தலை எதுவுமே இல்லாம இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவரை. எனக்கு எப்பயுமே ஒண்ணு தோணுனேன், நீங்களும் யோசிக்கலாம்னு தெரியல. நம்ம டேரக்டர்ஸ்னா வந்து ரொம்ப சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ், பாலச்சந்திர சொல்றோம், பாரதிராஜாவை சொல்றோம், அவர் ஆர்ட் ஃபிலிம் பண்றவங்க வந்து டேரக்டர் மதிக்கிறோம். ஆனா இப்போ லிங்குசாமிக்குள்ள எவ்வளவு பெரிய ரைட்டிங் டெக்னிக் இருக்கு. அது யாருமே அவர் ரைட்டர் டேரக்டர் நம்ம வந்து அவரை அங்கீகரிக்கவே மாட்டோம். படம் நல்லா இருக்கு, சண்டை கூடி சூப்பரா இருக்கு, சூப்பர் படம், கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோமே தவிர கமர்ஷியல் படம் அப்படி சூப்பரா வந்துடாது, கஷ்டம். அதனாலதான் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறது. கமர்ஷியல் படமும் நல்லா போறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு நேரம் செலவு பண்றாங்கிறது யாரும் அண்டர்ஸ்டாண்ட், அது ரொம்ப ஈஸி கிடையாது. அது நான் இது பேரரசை சொல்லுவேன், தரணியை சொல்லுவேன், கே சுரவிக்குமாரை சொல்லுவேன், சுந்தர்சியை சொல்லுவேன். சுந்தர்சி அவருக்குனே ஒரு லாங்குவேஜ், இவ்வளோ வருஷமாக அந்த லாங்குவேஜுக்கு யாருமே வரல பார். சுந்தர்சி வரைக்கும் சொல்லுவேன். இப்போது இவர் இது கேஜிஎஃப் வரைக்குமே சொல்கிறேன். கேஜிஎஃபோ இதுவோ எனக்கு வெங்கட் பிரபு அந்த மாதிரி பிடிக்கும். வெங்கட் பிரபு வந்து ஒரு காமெடி டைரக்டர், ஜாலியாக நாளனே கார்னர் பண்ணுறாங்களே தவிர அவர் ரைட்டிங் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க ரொம்ப சீரியஸாக ட்ராஜடி படம் எடுத்தால் மட்டும்தான் நல்ல டைரக்டரு, வேறு சேனலில் பண்ணுறவங்கலாம் ஒன்றும் அவ்வளோ டீப் ரேட்டிங்லன்னு இவங்களே நினச்சிக்கிறது இங்கே ஒரு தப்பாக இருக்குது. இப்போ H2O சொன்னேன் இல்லை, இப்போ இந்த கதையை எப்படி முடிக்கலாம்?
கர்நாடகா ஆளு உபேந்திரா. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வரக்கூடாதுன்னா அந்த பொண்ணு நீங்கள் 2 பேரும் வேணாம், நான் தனியாக போகிறேன், இந்த ஊர் ஒன்றா இருந்தால் போதும், அந்த பொண்ணு தனியாக போகுது, நான் அப்படி தான் யோசிப்பேன். அப்படி தான் நார்மலாக முடிப்பாங்க. யார் கூடயும் வேணாம், அது காதல் தேசம் மாதிரி, எனக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் போதும், ஓகேவா? அதான் இது வந்து அப்படி முடிக்க மாட்டாரு. இது என்னதுன்னா அவருக்கு வந்து ஒரு எண்ட்ல வந்து ஒரு மெட்டஃபரா வச்சிருப்பாரு. ஒரு ஒட்டி பிறந்த இரட்டைகளை வந்து காட்டி மெட்டஃபரா வச்சிருப்பாரு. என்னதுன்னா ஒருத்தி சூசைட் பண்ணணும்னு அந்த ஒட்டி பிறந்தத நான் சூசைட் பண்ணும்பா, இன்னொருத்தி வந்து சூசைட் பண்ண மாட்டேன்பா. சோ இது எப்படி நம்ம பண்ண முடியும்? ஒருத்தி சூசைட் பண்ணணுங்கிறா, பண்ணா 2 பேரும் செத்துருவாங்க. இவ பண்ணக்கூடாதுங்கிறா, பண்ணக்கூடாதுன்னா இவ வந்து இவளோட முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி காட்டிட்டு 2 பேரும் யோசிப்பாங்க. யோசிக்கிறப்ப திரும்ப பாபிங்கிற அந்த கேரக்டர் உள்ள வந்துடுவான், திரும்ப அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட படத்தை முடிப்பாரு. எட்டர்னல் சர்க்கிள் மாதிரி. இந்த படத்தை எடுத்தனால இது வந்து நமக்கு தமிழ்ல பேசுறவங்க தமிழ்ல தான் பேசுவாங்க. இது பைலிங்குவல் படம். ஆக்சுவலா தமிழ்ல இருக்கவங்க தமிழ்ல தான் பேசுவாங்க. கன்னடா பிரபுதேவா தமிழ்ல தான் பேசுவாரு. அந்த கன்னடா டப்பிங் ஃபேக் போறதெல்லாம் இல்ல, தமிழ்லாம் அப்படியே படம் தியேட்டர்ல தமிழ்ல தான் வருது. தைரியக்காரன் அந்த ஆளு, தைரியக்காரன். இது ரெண்டும் அவங்களோட நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிப்பாங்க 2 பேருமே. இந்த படம் இது புரியுதா ஏன் ராஜ்குமார் ரஜினிகாந்த் ஒத்துக்கல? ஆமா, ரிஸ்க். இதுக்கு அடுத்து எனக்கு இதே மாதிரி அவரோட சேட்டைகள் எல்லாம் பண்ண இன்னொரு சூப்பர் படம் யாரும் பேச மாட்டாங்க இந்த படத்தை. சரி, டோப்பிவாலான்னு சொல்லிட்டு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணது. ஆமா, சரி. அவர் எழுதினது டைரக்ட் பண்ணது வந்து அவரோட அசிஸ்டன்ட் பண்ணிருப்பாங்க. அது எழுதினது நடிச்சது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே எப்படி ஆகும்னா, படத்தோட பிரிமிஸ வந்து அவர் டைட்டில் கார்ட்லயே சொல்லிடுவாரு. என்னதுன்னா ஒரு 1 பக்கத்துல ஒரு 10 பணம் 12 கிட்ட போட்டுருவாரு. சரி, இத்தனை கோடி பணம் சுவிஸ் பேங்க்ல இருக்கு, நம்ம ஊர்ல இருந்து கருப்பு பணமா சம்பாதிச்சு சுவிஸ் பேங்க்ல இருக்கு, இத்தனை பணத்தையும் இங்க நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அப்படின்ட்டு டக்குன்னு ப்ரொடியூஸ்டு பை வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஆனா அதை எதையும் நம்மளால கொண்டு வர முடியல, அதனால அப்படின்ட்டு ப்ரொடியூஸ்டு பை இவரோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு. ஒருவேளை அந்த பணத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா அப்படின்ட்டு ஹீரோ பிராட் பிட் இவங்க எல்லாம் வந்து ஹீரோ தான் ஹீரோ. ஆனா ₹1 கூட நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்ட்டு மறுபடியும் இவரை ஹீரோவா காட்டுவோம். சோ அந்த பொலிட்டிக்கல் மெசேஜும் சொல்றாரு, சட்டையரும் கூட வருது. இதுதான் கதையே. இப்போ எனக்கு என்னன்னா, அவர் அந்த டைம்ல இவ்வளவு டீப்பான ஆள்னு பார்த்தாங்களா? கன்னடாவில் இவர் இவ்வளோ இன்டெலெக்சுவல் ஃபிலிம் மேக்கர் இப்போ ரஜினி சொல்கிறாரு. இந்த படம் வந்த டைம்லலாம் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறவங்க, பேப்பரில் எழுதுறவங்கலாம் வந்து வெறும் கான்ட்ரவர்சி டைரக்டர்னு பார்த்தாங்களா, இல்லை இதெல்லாம் இருக்குன்னு எடுத்து சொன்னாங்களா? அதை பற்றி எதுவும் ஃபாலோ பண்ணியா? இது வந்து ஒரு பெரிய சாபம். ஏன்னா அந்த ஊர்ல வந்து இவரை ஒரு ஹீரோவா பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹீரோன்னு இல்ல ஒரு இன்டெலெக்சுவலான டைரக்டர். ஒரு படம் இப்ப புரியாது, நம்ம ஒரு கமல்ஹாசன் ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி இப்ப புரியாது, அப்புறம் அப்படி இன்டெலெக்சுவலான டைரக்டர்னு சொல்லி பார்த்தாலும் இருக்காங்க. கிரிட்டிக்ஸ் வந்து இவரை நிறைய விமர்சிச்சிருக்காங்க. இவர் வந்து மிசாஜினியான ஆளு, இவரோட படத்துல வந்து ஏன் வந்து இது எதுவுமே புரியல. H2 எல்லாம் வந்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. அவரோட பல படங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான, இப்ப டோப்பிவாலாம் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. அது என்ன படம் வந்து புரியல. அது என்ன கதை? டோப்பிவாலா இந்த மாதிரி வந்துச்சு, அது சொல்லுங்க. இதேதான் சுவிஸ் பேங்க்ல வந்து ஒரு பெரிய பணம் ஒன்று லாக்கர்ல கிடைக்குது. இப்போ இங்க ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள் அந்த பணத்தை எப்படி எடுக்குதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இதுக்கான கோடு வந்து ஒரு பிச்சைக்காரன் இருக்கும். எங்கிறதுடா யோசிப்பாரு, என்னடா ஆள் அவரு. அவன் பேர் மிஸ்டர் இந்தியாவோ நம்ம வச்சிருக்கோம் இப்படி இருக்கும். சோ இப்ப அந்த டோப்பிவாலாங்கிறது வந்து இவன் ஹீரோ வந்து ஒரு திருடன். சோ இதுக்குள்ள நடக்கிற பிளே தான். இவரு எப்படி அந்த லாக்கரை கண்டுபிடிச்சாங்க, அந்த பணம் யாருக்கு போச்சு, இதுக்குள்ள ஒரு சொல்ற சட்டைக்கான விஷயங்கள் தான் டோப்பிவாலா. இந்த படத்துலயும் அதே தானே, போட்டு அடிச்சிருப்பாரு. ஏன் போறவன் பொலிட்டீஷியன், காசு, கேபிட்டலிஸ்ட், இது எல்லாத்தையும் அடிச்சிருப்பாரு. ஆனா நான் இப்ப அடிச்சிருக்காருன்னு சொல்றப்போ எல்லாருமே வந்து இப்போ ஒரு ரிபலிஸ்டிக்கான படம்னா ஒரு பாரஞ்சித் படம், மாரி செல்வராஜ் படம் இப்படி யோசிக்கிறாங்க. ஆனா எனக்கு நான் பொலிட்டிக்கலா ரொம்ப பார்த்தது டெம்பிள் மியூசிக் சேனல்ல தான். நீங்க கலையா சொல்ற பல விஷயங்கள் தான் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க நீட்டை பத்தி சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், நீங்க வந்து போற போக்குல சொசைட்டி அடிக்கிறதா இருக்கட்டும்,
இது எல்லாமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க ஜில்லா ரிவ்யூலாம் நான் பார்த்து ஜில்லா இல்லன்னா இல்ல இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்ப பாக்குறப்ப இதுதான் நான் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். காமெடிக்குள்ள ஆமா இன்டெலக்சுவலான ஒரு காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து எங்களையுமே வந்து வெறுமனே இது கெட்ட வார்த்தை பேசுகிற சேனல்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் நீ எடுத்த இன்டர்வியூ முக்கியம்னு சொன்னேன். ஆனால் இப்போ பாட்காஸ்ட்டில் நான் ஒரு 4 இங்கிலீஷ் புக்கு, ஒரு தியானம், ஒரு அது குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் அண்ணன் பயங்கர இன்டெலிஜென்ட்ன்றாங்க. என்னோட கோவமே நான் அந்த காமெடி பண்ணும்போது அந்த பாராட்டு வந்திருந்தா தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா அதில் ஏன் இப்போ அது வந்து நகைச்சுவையாக சொல்கிறவங்களுக்கு ஏன் அந்த அறிவு இல்லைன்னு நினச்சிக்கணும். இப்போ உபேந்திராக்குமே அது ஒரு இதுவாக இருந்திருக்குமோ எனக்கு தோணுது. அவர் என்னப்பா சும்மா ஜோக் பண்ணுறவன், இப்போ இதில் இவ்வளவு இருக்குங்கிறது நீ டெம்பிள் மிக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால தான் அந்த படத்தை இவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாட்டி பித்தான் புரிஞ்சவங்களுக்கு இது உபேந்திரா புரியும், டெம்பிள் மிக்கி புரிஞ்சவங்களுக்கு உபேந்திரா வேறு மாதிரி தெரியும். ஆனால் அவருமே வந்து அந்த ஊர் ஜனங்க மேலே டயர்டான மாதிரி தான் இருக்கார். என்னை வந்து கொண்டாடாதீங்கன்னா கொண்டாடுறாங்க, மாலை போடுறாங்க, பூவில் ரொப்புறாங்க, அவர் கடுப்பாக வர்றாரு, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னேன் இல்லைனான்றாரு. இது ஒரு அதுவும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நிறைய டெவலப் ஆகுது. அந்த டைமில் அவர் மட்டும் தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன், தனியாக வித்தியாசமாக இல்லை. அதான் நீ இது கன்னட இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இந்த ட்ரையோ இருக்காங்க, ஷெட்டி பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. ஆனாலும் சொல்றேன், ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாரு, சரியா? அந்த வெப் சீரிஸுக்கு ஓடிடி மார்க்கெட் இல்லை. ஏன்னா உலகத்துல இப்ப இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கன்னட சினிமாக்குன்னு மார்க்கெட்டே கிடையாது. கேஜிஎஃப் அங்க இருந்தா வருது, ராஜ் ஷெட்டி, கல்டகமனா, கண்டாரா, ஒரு 2-3 படம் இருக்கிறதுனால சிவராஜ்குமாருக்கு இருக்கு, தர்ஷனுக்கு ஓரளவுக்கு இருக்கு, தர்ஷனுக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரி டாப் டை இருக்கிறவங்க தான் இருக்கே தவிர நம்ம ஊர்ல இப்ப எந்த படம் எடுத்தாலும் ஓடிடில விட்டுறலாம். ஆமா, முடிஞ்சளவு வித்துடலாம். அப்படி கிடையாது. ஸோ ரிஷப் என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த படத்தை கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு சொல்றதுக்காக அவர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் பண்றாரு. ஓ ரைட், அந்த படத்துக்காக மட்டுமே. ஏக்கம் சொல்லிட்டு அந்த வெப் சீரிஸ், அது ஏக்கம் சொல்லிட்டு கண்டிப்பா பாருங்க, சஜஷனாவே சொல்றேன் நானு. ஏக்கம் காராவளி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா காராவளிங்கிற ஒரு ரீஜன்ல நடக்கிற ஸ்டோரிஸ்ல பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. அந்த அதுல ஒரு எபிசோட்ல ராஜ்வி ஷெட்டி நடிச்சிருக்காரு. எல்லாமே ரொம்ப தாட்ஃபுல்லான வெப் சீரிஸா இருந்தது. ரொம்ப ஒரு வேர்ல்ட் லெவல் கான்டென்ட்டோட இருந்தது. அந்த பிரகாஷ் ராஜ் நடிச்ச எபிசோடோட கதையெல்லாம் வந்து ஒருத்தரை கொல்றதுக்காக கொண்டு போயிட்டு இருப்பாங்க, போய் அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போயிட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அடக்கம் பண்ண வேண்டியவரே கூட நடந்து வந்துட்டு இருப்பாரு. டக்குனு திரும்பி பார்த்தா என்ன நீ சாகலையான்னு கேட்பாங்க. இல்லையா என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் சாகலாம் பாரு. இப்ப என்னன்னா ஊர்ல அங்க எல்லாருமே செத்துட்டதா சொல்லியிருப்பானுங்க, செத்துட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப இவன் திரும்பி வந்தானா அந்த ஊர் வந்து தப்பா பேசுறதுக்காக அவனை உடனே உயிரோட அடிச்சு கொல்லான்ற மாதிரி பிளான் பண்ணுவானுங்க. செத்தா இருக்கு எல்லாரும் பிளான் பண்ணுவோம். அந்த ஊரோட பெருமை கல்ச்சருக்காக இவன் சொல்ற கதை ரொம்ப சீரியஸா நடக்கும். நமக்கு வந்து அது ரொம்ப பிலீவபிளா இருக்கும். இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு நான் சொல்றப்ப, ஆனா அது அவர் ஸ்கிரீன் பிளேவா காட்டின விதம் வந்து ரொம்ப பிலீவபிளா நம்புறதா இருக்கும் பாக்குறப்போ. இது இந்த மாதிரி நிறைய கதை. ஃபிளைட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபிளைட் தான். அது லெகசின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கு. அது இந்த மாதிரி அந்த படம், அந்த வெப் சீரிஸ் முழுக்க நிறைய எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏக்கம், EKAM ஏக்கம். நம்ம வந்து காசு கட்டி பாக்கணும் உள்ள. சம்திங் 300 சம்திங் இருந்துச்சு நான் கட்டுறப்ப. இது ஒரு நிமிஷம், இதில் ஒரு ஃபண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் எடிட் பண்ணது நம்ம ஷிஃப்டி. ஆமாம், ட்ரெய்லர் எடிட்டர் வேணா போய் பாரு, உள்ள ஷிஃப்டின்னு போட்டிருக்கு. நான் தான் இருந்தேன் கூட அந்த ட்ரெய்லர் வெட்டும் போது. நீ சொல்கிற ஏக்கமோட இது 4-5 கதைங்க ஒன்றா போகும். ட்ரெய்லர் மட்டும்தான், உள்ளே போய் பாரு ஷிஃப்டி தான் இருக்குது. அவன் தான் வெட்டா, நான் கூட இருந்தேன். அப்போ என்ன சொன்னா, அவனை அந்த மெயிலில் கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க. அதோட ஏடி டேரக்டர்லாம் வந்து அவனோட ரீல்ஸ்லாம் பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு வந்துச்சுன்னு சொல்லி எடிட் பண்ணி கொடுத்தான். பெரிய சிங்க்ரனிசிட்டி அப்பா. ஆனா இந்த படம் வந்து, இந்த வெப் சீரிஸ் வந்து காசு கட்டி நம்ம பாக்குறது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீன் பிளே புக்கும் நமக்கு தந்துருவாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட. அது மட்டும் இல்லாம மேக்கர்ஸோட நம்ம டைரக்டா பேசிடலாம், டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு புது பிளான ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. சோ இதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்பயும் அந்த இண்டஸ்ட்ரியில. அந்த நம்ம நான் ஏக்கம் சொல்றது ஒன்றும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, போன வருஷம்
போன வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியோட நிலைமை இப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கன்னட சினிமா வெளியே தெரியறதே பிரச்சனைங்க இருக்கப்போ உபேந்திராலாம் எப்படி தெரியும் வெளியே? கரெக்டு. ஏன்னா நமக்கே அப்படி அவ்வளோ பெரிய ஸ்டாராக தந்திருக்காருன்னு தமிழில் ஒரு ரெஃபரன்ஸ் கூட எனக்கே தெரியலையே. நான் எல்லா படமும் பார்க்குறவன், எனக்கு எல்லாமே தெலுங்கு டப்பிங் படம் தான் எனக்கு வந்திருக்கேன் சின்ன வயசில். நாகார்ஜுனா, வெங்கடேஷ், சிரஞ்சீவி நான் பார்த்துருக்கேன். உபேந்திரா என் கண்ணில் வந்ததே இல்லை, வெறும் பேப்பர் கிளிப்பாக மட்டும் தான் எனக்கு தெரியும். அதே தான் யூடியூப்பில் போய் பார்த்தா எல்லாம் அவ்வளோ தங்கமாக இருக்குது, இது எப்படி எனக்கு மிஸ் ஆச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எங்களுக்கு சின்ன வயசில் கன்னட சினிமாலாம் நல்லா இருக்காது, அது ஒன்றும் அப்படி இருக்காதுங்கிற ஒரு மித்திலே நான் இருந்துட்டேன். எந்த படமும் வந்ததில்லை. ராஜ்குமாரோட பழைய படம் காட்டுவாங்க, அப்புறம் அவர் நம்ம ஊர் இது கர்ணனில் கேமியோ வந்திருந்தார், என்டி ராமராவன், அந்த மாதிரி வேறு லாங்குவேஜ் ஆளுங்க தான் போகுமே தவிர அந்த லாங்குவேஜ் படம் உட்காந்து பார்த்ததில்லை, பழக்கமே இல்லை. அது இனிமேல் தான் உட்காந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கணும். இவர் தலைவர் தான் முதல்ல பார்த்து முடிக்கிறேன். இல்லை நிறைய படம் இருக்குது. நதிச்சராமின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. சரி, NADHICHARAMI நதிச்சராமி. சரி, ஒன்று முட்டையும் இந்த கதை அதெல்லாம் வந்து ராஜ்பி ஷெட்டி படம் தான். ஒன்று முட்டையும் ராஜ்பி. சரி, நீ எப்படி தமிழ்ல இருந்துகிட்டு இவ்வளோ கன்னட படம் பார்க்க ஆரம்பிச்சு? அது உனக்கு எப்படி பழக்கமாச்சு? எப்படி உனக்கு வந்துச்சு? எனக்கு இன்னொரு இண்டஸ்ட்ரி இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ரீஜனல் சினிமாவை பத்தி கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆர்வம் இருந்ததுன்னு. நான் விஸ்காம் படிக்கிறப்பயே PhD வந்து இதை பத்தி பண்ணணும்னு வச்சிருந்தேன். நான் இப்ப சமீபமா ஒரிசா போனேன், சிக்கிம் போனேன் போன வருஷம். நான் போன இடத்துல எல்லாத்துலயுமே நான் அதான் கேட்பேன், ஒரிசால யாரு பெரிய ஆக்டர், யாரு பெரிய சூப்பர் ஸ்டார், இதை நான் கேட்பேன். அங்க இருக்காங்க, நம்ம பாலிவுட்டை மட்டும் பாக்குறோம், அங்க இருக்கிறாங்க ஆக்டர்ஸ் சொல்றாரு, நான் தேடி பார்ப்பேன், ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காது, ஒன்னும் இருக்காது. இப்ப நான் கன்னட பக்கம் வந்ததே இப்ப நான் உபேந்திரா பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஆனா உபேந்திராக்கு முன்னாடி சங்கர் நாகுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஐயோ, அவரும் இளையராஜா பாட்டு தானே ஒரு முறை சும்மா கேட்க ஆரம்பிச்சேன். பார்த்தா எல்லா முக்கியமான பாட்டும் அவர் வாங்கியிருக்காரு. அவர் படமும் அருமையா இருக்கு. ரொம்ப சீக்கிரம் இறந்துட்டாருப்பா. கார் ஆக்சிடென்ட்ல இருந்தாருண்ணா. அவர் தம்பி தான் இந்த KGFல வர தாத்தா, இந்த வயசு ஒருத்தர். அவரும் உபேந்திரா கூட சேர்ந்து கூட ஒரு படம் பண்ணிருக்காங்க. எந்திரனுக்கு முன்னாடியே ரோபோ படம் பண்ணிட்டார் உபேந்திரா. அது பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. கீழே கமெண்ட்ல அதை வந்து என்ன பயங்கர கேவலமா இருக்கு கிண்டல் பண்ணியிருந்தான், போட்டிருந்தாடி இது உபேந்திரா படம், இது வந்தது ரொம்ப முன்னாடி, உங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு பண்ணிட்டாரா, பாராட்ட கத்துக்குங்கடான்னு மாதிரி கமெண்ட் பார்த்தேன் நான். அதேதான் சங்கர் நாக். இவர் உபேந்திராவே வந்து ஒரு பாட்டுல வந்து சங்கர் நாக் போட்டி தான் பாடி இருப்பாரு. அண்ணா அண்ணா நம்ம சங்கரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் நாக் தலைவர் யாரையும் பாராட்ட மாட்டாரு அவ்வளவு சீக்கிரம். இல்ல பயங்கரமா நம்ம சொல்றோம்ல, இந்த இன்டெலக்சுவலா இருக்கிறவங்க வந்து ரொம்ப இளையராஜா மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு கர்வம் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும், யார்ட்டையும் அவ்வளவு ஈஸியா பாராட்ட மாட்டாங்க, அப்படிலாம் ஆளே கிடையாது. அதனாலதான் நான் உங்களோட நான் நிறைய கம்பேர் பண்ணுவேன். நான் அப்படி இருக்கவே முடியாது. நீ பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு நீ என்ன பிடிச்சிருந்தீங்கன்னா ஜெயிலர்னு சொல்லுவாரு அவரு. அவரு சும்மா நேம் டிராப்பிங்கா ஏதோ ஒண்ணு சொல்லணும், இல்லைன்னா வந்து இதை அப்படி காட்டிக்கணும்னே நினைக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. இல்லைன்னா அவர் வந்து நம்ம ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்றேன், நான் இந்த ஸ்கிரீன் பிளே பத்தி நான் சொல்றேன், அவர் லோகேஷ் கனகராஜா வந்துட்டு அவர் வந்து ஸ்கிரீன் பிளேக்கு நீங்க மாஸ்டர்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல, ஒரு ஒரு நடக்கம் வேணும். கமெண்ட்லயே போறாங்க, தலை நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ என்ன இவ்வளவு அடக்கமா இருக்க ஸ்டேஜ்ல, கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது இவரு பண்ண அந்த நான் லீனியர்லாம் வந்து நான் சொல்றேன்ல 32 ஆர் ஸ்ட்ரக்சர். இது எத்தனை இந்த படம் எத்தனை ஆக்டிவ்ல இருக்கு, இங்க இருந்து இங்க போனா இந்த படம் என்னாச்சுங்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பிச்சது. அங்க இருந்து லவ் ஸ்டோரின்னாங்க, சரி இப்ப இவன் லவ் ப்ரூவ் பண்ண போறான்ற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து ஒரு பிளாஷ்பேக் போனா அது வேறையா இருக்கு, திரும்ப வந்தா திரும்ப இந்த படத்தை ஆரம்பிக்கிறான். அதுதான் இந்த ஹீரோஸ் ஜர்னி ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு பேருக்கு தான். ஒரு ஆர்டிஸ்ட் நினைச்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டு படத்தை ஓட்டிட முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இதுக்கு இடையில H2 பண்ணிட்டு ரொம்ப நாளா டைரக்ட் பண்ணல, ஐ மீன் ரைட் பண்ணல, டைரக்ட் பண்ணல, தோப்பிவாலா பண்ணாரு. இடையில சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து வந்தாப்ல, அதுதான் ரொம்ப நாள் டைரக்ட் பண்ணாம இருந்துட்டு அவர் டைரக்ட் பண்ண படம் சூப்பர் வந்து இப்போ வரைக்குமே சப்டைல்ஸ் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இங்கே தேடிட்டேன், கிடைக்கல. அந்த படத்துக்கும் அதே மாதிரிதான், இது படத்துக்கு டைட்டில் எல்லாம் கிடையாது, சூப்பர்ங்கிற டைட்டில் கிடையாது, இதுதான் டைட்டில். நீ புரிஞ்சுக்கணும். இமோஜி தான், இமோஜியா டைட்டில் வச்சிருக்காரு. இது வந்து ரஜினி வந்து பயங்கரமா பாராட்டி இருப்பாரு இந்த படத்தை பார்த்து. அப்போ வந்து இந்த நியூஸ் ரொம்ப ஃபேமஸ், ரஜினி பார்த்துட்டு இந்த மாதிரி படத்தை வந்து நான் பார்த்தது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப போல்டான படம் அது. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் நான் சும்மா
ஒரு கேரக்டர் சொன்னேன்னா இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும்னு சொன்னேனாலே அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு. எப்படின்னா அவர் பேர் வந்து சுபாஷ் சந்திர காந்தின்னு வச்சிருப்பாரு பேரு. அவர் ஒரு கிளைமாக்ஸ் கிட்ட போறப்போ இந்திராங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவரு ரேப் பண்ற மாதிரி வச்சிருப்பாரு. இது அவரு வச்சு பண்ணியிருக்காரு ஒரு படத்தைங்கிறப்ப வந்து அது அவரு அதாவது இதுக்கு மேல நான் கான்ட்ரவர்சி ஒண்ணு இல்லடா, எவ்வளவு பீக்கு போக முடியும். எனக்காக திரும்பி அவர் கான்ட்ரவர்சி டேரக்டர்னு உள்ள இழுக்கிறதுலயும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா பாரு நம்ம சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. கரெக்ட், உடன்பாடு இல்ல. அவர் ஏன்னா அவர் அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு பண்ணிதான் சூப்பர் வந்து சரியா எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அது அவ்வளவு இப்ப மற்ற படங்கள் பேசப்பட்ட மாதிரி சூப்பர் வந்து பேசப்படுதாங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளவு பெருசா யாருமே பேசல. ஆனா ரஜினிகாந்த் பாராட்டி அந்த படத்தை அவரோட குரு காஷிநாத்தே வந்து ரொம்ப முடியாம இருந்து பாராட்டின ஃபுட்டேஜ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். இது என்னோட சிஷியன் வந்து இப்படி ஒரு படம் பண்ணிருக்கான், இந்த மாதிரி பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எனக்கு நான் கமலோட ரிலேட் பண்ணேன். கமல் வந்து உத்தமவில்லன் பண்ணப்போ கே பாலச்சந்தர் வந்து பாராட்டினது, இது எல்லாமே எனக்கு அப்படி நான் ரிலேட் பண்ணேன். அவர் காஷிநாத் வந்து பாராட்டி போயிருப்பாரு. இதுக்கடுத்து ரொம்ப நாளா உபேந்திரா வந்து படம் டைரக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து ரொம்ப நாளா பண்ணல. அதுக்கடுத்து பல வருஷம் கழிச்சு திரும்ப டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட கனவு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வச்சு யூஏன்னு சொல்லிட்டு இங்கதான் வந்து நிக்கிறாரு யூஐ. இப்ப யூஐ வந்து இது மேங்களூர் நான் போயிருந்தேன், ஃபேமிலியோட அங்கே இருக்காங்க எல்லாரும், ஷிஃப்ட் ஆகிருந்தாங்க வேலை விஷயமா. அங்கே போகும்போது மங்களூர் தியேட்டரில் இந்த படத்தோட போஸ்டர்லாம் போட்டு பெருசாக ஒட்டியிருந்தாங்க, இங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. என்ன பண்ணாருன்னா யூஏன்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு சரியா, அப்டேட்டு இதெல்லாம் எதுவுமே உள்ள எல்லாரும் அப்டேட் கேட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளா உள்ள. அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று விட்றாப்ல ப்ரொடியூசர் எல்லாம் போய் கேட்பாங்க, இது நம்ம இப்போ தமிழ் சினிமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ப்ரோமோ ஒன்று பண்ணணும், ஒரு நெல்சன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அங்க அவர் பண்ணாருன்னா ப்ரொடியூசர் போய் கேட்பாங்க, என்ன அப்டேட்டே இல்லாம இருக்கு, என்ன அப்டேட் வேணும், படம் ரிலீஸ் ஆனா படம் ரிலீஸ் ஆக போகுது அதான் அப்டேட். இல்ல நம்ம வந்து டீசர் விடணும், அடுத்து இது ஒண்ணும். ஓ அது கேக்குறீங்களா, எவ்வளவு லைக்ஸ் எவ்வளவு ஷேர்ன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் வேணாம், என் படத்தை எல்லாரும் இப்படி பார்க்க கூடாது, எல்லாரும் இப்படி பார்க்கணும் வந்து சொல்லு. அப்ப நம்ம படம் எப்படி ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எல்லாரு பொய்க்கு தான் ப்ரொமோஷன் தேவை, உண்மைக்கு உண்மையே ப்ரொமோஷன் தான். பலர் கட் பண்ணா அப்புறமா டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருப்பாரு. டீசர் நான் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்றேன், நானு தியேட்டருக்கு வாங்க எல்லாரும், டீசர் நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல எல்லாரும் போயிருப்பாங்க. பார்த்தா தியேட்டர்ல அவங்க அன்னைக்கு பார்த்தது 2.5 நிமிஷம் பிளாக் ஸ்கிரீன் தான். பிளாக் ஸ்கிரீன் மட்டும் போட்டு பின்னாடி வந்து வாய்ஸஸ் சவுண்டு இதெல்லாம் கேட்கும், இதெல்லாம் கேட்கும் போட்டு டீசர் முடியறப்போ திஸ் டீசர் இஸ் ஃபார் யுவர் இமேஜினேஷன் சொல்லி முடிச்சிருப்பாரு. போடு தா ஏய் பொறாமையா இருக்குடா, யூடியூப்ல உட்காந்து நம்ம பண்ணிட்டு இருக்கதா, அதனால தியேட்டர்ல பண்ணிட்டு இருக்காப்ல டே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம். அவ்வளவுதான் டீசர். அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவாரு. இந்த யூஐ வந்து இது அவரோட உச்சம். இந்த படம் வந்து உபேந்திராவோட உச்சம். இந்த படம் ஸ்டார்ட் ஆறதே எப்படி ஆகும்னா, டைட்டில் கிரெடிட்ஸ் வந்து போடுவாரு படத்தோட ஓப்பனிங் சீன்ல, இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் கெட் அவுட் ஆஃப் தி தியேட்டர். இத போடுவாரு. போட்டு இஃப் யூ ஆர் ஃபூல் யூ கேன் வாட்ச் தி மூவி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாரு. போட்டோன்னே அதுக்கடுத்து பார்த்தா அது தியேட்டருக்குள்ள ஒரு தியேட்டர்ல போட்டிருப்பாரு. அங்க ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க தியேட்டருக்குள்ள உட்காந்துருப்பாங்க. இரு அவரை அந்த உபேந்திரன் அந்த மாதிரி ஏதாவது கிழித்தனம் பண்ணுவான், வெயிட் பண்ணி என்ன சொல்றான்னு பார்ப்போம். வெயிட் இங்க வந்து புத்திசாலியா இருக்கிறவங்க முட்டாளாவும் இருப்பாங்க, அதே மாதிரி முட்டாள்னு சொல்றவங்க புத்திசாலியாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு போட்டு படம் ஆரம்பிக்கும். ஆனா படம் வந்து ஆரம்பிக்கிறத படத்தை காட்ட மாட்டாங்க, ஆடியன்ஸ் மட்டும் காட்டுவாங்க. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க படத்தை. டக்குன்னு கட் பண்ணா படம் பாதிலேயே ஒருத்தன் வெளியே வருவான். வெளியே வந்துட்டு போ அப்படின்ட்டு போன் பண்ணி, டே என்னோட பொண்டாட்டியை நீ வச்சிருக்கல, இனிமே நீயே வச்சுக்கிறா அப்படின்னு போவான். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வெளியே வரும். இத்தனை நாள் நாங்க வந்து மறைச்சிட்டு இருந்தோம், இனிமே நாங்க மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த 2 பொண்ணு கிஸ் பண்ணிக்கும். 2 போடும். வெளியே வரலாம் பைத்தியக்காரனா கிரேசி ஆகி வெளியே ஓடுவான். எல்லாருமே டிராபிக் ஜாம் ஆகும். என்னடா நடந்துட்டு இருக்கு, என்னடா அந்த படத்துல ரிவ்யூ வந்து ரிவ்யூ எப்ப சார் வந்து கேட்பாங்க.
இருங்க நான் ரிவ்யூ இந்த படத்துக்கு எப்படி எழுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன ரிவ்யூ எழுதுன்னு தெரியல சார், நீங்க ரிவ்யூ கொடுக்காம எப்படி பண்றதுன்னு. இல்ல நான் இந்த படத்தை அவர் எப்படி எடுத்தாரு அப்படிங்கறத நான் வந்து அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ரிவ்யூ எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த படத்தை எப்படி எடுத்தாருன்னு சொல்லி பார்க்க போவாரு. அப்ப அந்த இடத்த பார்க்க போனப்ப எங்க ஒரு உபேந்திரா இங்கதானே உட்காந்து கதை எழுதுவாரு அப்படின்னப்ப ஆமான்னு உடனே பார்த்தா ஒரு சில ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து டஸ்ட்பின்ல கிடக்கும், அதை எடுத்து படிப்பாரு. அங்கிருந்து கதை ஆரம்பிக்கும். கதை ஆரம்பிக்கும். அவர் என்ன படமா ஆக்கணும்னு நினைச்சிருக்காருங்கிறது வந்து கதை வந்து ஆரம்பிக்கும். சோ இப்படிதான் படம் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இதுக்குள்ள அவர் தலைமை பேசுனது ஆப்கானிஸ்தான் அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ், வேற என்ன அவங்க ஊரு கன்னட பாலிடிக்ஸ், சினிமா, என்னென்ன வாட் எவர் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு டெம்பிள் மெங்கியோட எல்லா வீடியோ கம்பைலேஷனும் ஒன்னா வச்சா ஒரு படம் பண்ணா இது என்னன்னா இது டபுள் ஆக்ஷன். ஆக்சுவலா இது நான் ஸ்பாய்லர்னா சொல்றதுலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க படம் நான் என்ன ஸ்பாய்லர் சொன்னாலும் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், நீங்க வேற மாதிரி தான் புரிஞ்சுப்பீங்க. என்னன்னா படத்தோட இன்டர்மிஷன்ல ரெண்டு உபேந்திரா, இதுல ஒரு உபேந்திரா வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருவாரு. வச்சுட்டு நீ இங்க இருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பார்த்தா அது அப்படியே வெளியே வந்தா அது ஒரு மூளை, அது பிரெயின், பிரெயினுக்குள்ள அவர் அடைஞ்சிருப்பாரு. இது சரியலிசம் இது எல்லாமே உள்ள இருக்கும் இந்த படத்துக்குள்ள. இந்த படத்துக்கும் நிறைய விமர்சனம் வந்துச்சு. அவரோட விசாதனிஸ்டா இருக்கிறாருன்ற மாதிரி வந்தது அவருக்கு. இன்னும் அவர் வந்து மாறல, 2-3 சீன்ஸ் எல்லாம் வந்து சரியா இல்ல, இன்னும் அவரோட இந்த மாதிரி நிறைய விமர்சனம் வந்துச்சு. எனக்கு வந்து அவரோட படத்தை தியேட்டர்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், அவர் டைரக்ட் பண்ண படத்தை. நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் உட்காந்து இப்படி ஒரு ஓப்பனிங் சீன் நம்ம தியேட்டர்ல பாக்குறோம், நம்ம பாக்குற படத்துக்குள்ள நம்ம பாக்குற படத்தையே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஓப்பனிங் பண்ணதே எனக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பிளஸ் எனக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வேற புரியுது. இது என்னன்னா அப்படி என்ன படம்ன்ற மாதிரி எல்லாம் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. அப்படி என்ன படம் பண்ணிட்டாரு. அப்ப வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்துருவாரு, இது வரைக்கும் உபேந்திரா பண்ண எல்லா படத்துக்கும் நான் தான் காரணம், ஆனா இந்த படத்துக்கு நான் காரணம் இல்ல, யார் காரணம் தெரியுமா அப்படின்னோட வெளியே எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து வேணும் வேணும் டைரக்ஷன் வேணும்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இல்ல எல்லா படத்துக்கும் நான் தான் காரணம், ஆனா இந்த படத்துக்கு நான் காரணம் கிடையாது, இவங்கதான் வந்து டைரக்ஷன் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இதெல்லாம் கல்கின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், யாரு கல்கிங்கிற மாதிரி ஒண்ணு போவோம் கதை. அதான் மகாபாரதத்துல இருக்க கல்கி. அந்த டிஸ்டோபியன் வேர்ல்டு மாதிரி இருந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. அது என்னது, இந்த போன் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாரு, இது எல்லாமே போன் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறேன் எல்லாருக்கும், பசங்க எல்லாம் போன் பாத்துக்கிட்டே இருங்க, அதெல்லாம் அதுல தானே. இது வந்து அவரோட படத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். இது கதையா நீங்க ட்ரெய்லரை பார்த்த எல்லாமே வந்து படத்துல இருக்கிற ஒரு செக்மெண்ட். இது அவ்வளவுதான். ஐயோ, மங்களூர் மால் போயிருந்தேன்டா பாப்பா ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு. பக்கத்தில் வேறு ஏதாவது அனிமேஷன் படம் போச்சுன்னு கூப்பிட்டு போனேன். பக்கத்தில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுடா. அப்போ எனக்கு தெரிலடா, காலியாக தான் மங்களூரில் தேட்டர்லாம் காலியாக தான் இருக்கும், அவருக்கு ரிசல்ட் க்ரௌட் இருக்காது. அப்போ தெரில, சரி ஏதோ மொக்கையாக இருக்கு போன்னு சொல்லிட்டு வந்து தொலைச்சிட்டேன். சே கிட்ட இருந்து போச்சு. ஏன்டா மார்க்கெட்டு எப்போ எனக்கு புரியல. எனக்கு எப்படி பார்த்தாலும் அது ஒரு ஸ்டேட்டு தானே, அந்த ஊர்லேயும் ஜனங்க இருக்காங்க. பெங்களூர் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டிடா இந்தியாவில், ஹப்பு. அப்போ அது கர்நாடகாவில் தானே இருக்குது. அந்த ஜனங்களே ஓடிடி பார்த்தா போதாதா அவங்களுக்கு? அதோட பாப்புலேஷன் லெவலே வேறையாச்சுரா. ஏன் இப்படி இருக்குதுங்கிறது எனக்கு புரியல. அந்த ஊர்ல வந்து நிறைய நல்ல படங்கள் வருது, இப்ப இது வருது, நிறைய படங்கள் இருக்கு, ஏன் வந்து ஓடிடி கிடைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனைங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரக்ஷித் செட்டிலாம் இப்போ சிட்டு கொடுத்த நல்ல பேன் இந்தியா ஹீரோஸாவே தாண்டி போயிட்டானுங்க. இருந்தும் உனக்கு கிடைக்கலன்னா புரியல எனக்கு. ரக்ஷித்லாம் ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்ல படம்லாம். அது ஏன் எனக்கும் ஏன் அப்படி ஆகுதுங்கிறது எனக்கும் தெரியல. ஆனா இந்த படம் இன்னும் ஓடிடில வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்படியான படங்களை வந்து பண்ணி கொடுத்தவர். இவர் எழுதின படம் தான் டோப்பிவாலா. இவர் நடிக்கிற படங்கள்ல இதெல்லாம் இவர் எழுதியிருக்காரு, நம்ம அதை பார்க்க முடியும். அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம், தலைவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இவர் தான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். இது என்னன்னா நம்ம சொல்றோம் நமக்கு தெரியலன்னு சொல்றோம்,
இது பண்ணலங்கிறோம். ஆனா உபேந்திரா எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன்னா, பிரசாந்த் நீலுக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், யாரையுமே இருந்தாலும் பாராட்ட மாட்டான். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஓப்பனிங்ன்றீங்க, யூ ஷுட் ஹேவ் வாட்ச்ட் உபேந்திராஸ் ஃபர்ஸ்ட் டே ஏதாவது சொல்லுவார். சங்கர் நல்லா இருக்கும், ஏ படத்தை மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு, ஏ மாதிரி ஒரு படம் வேணும், ஏ மாதிரி ஒரு ஓப்பனிங் சீன் வேணும். அது நான் எல்லா இடத்துலயும் நான் டிஸ்கஷன் ஃபுல்லா சொல்லுவேன், எனக்கு ஏ மாதிரி படம் வேணும், ஏ மாதிரி படம் வேணும்னு சொல்லிட்டு. ராஜ்பி ஷெட்டியும் சொல்லிச்சு, எனக்கு அவர் தான் எனக்கு ஃபேன், நான் அவர் முதல் ஷோல போயிடுவேன், செலிப்ரேஷன் அது அப்படிம்பாரு. ஐயோ, ரிஷப் பெரிய ஃபேன். அவர் படத்துல அவரோட ஒரு படத்துல கிரிக் பார்ட்டியா என்ன படமா எனக்கு தெரியல, ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு சீனியர் என்னதுன்னா, உபேந்திரா போஸ்டர் அவங்க எல்லாரும் பார்த்து நிற்பாங்க, ஒரு நார்த் ஈஸ்ட் கை வந்து யாரு வரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, டக்குன்னு கட் பண்ணா உபேந்திரா படத்தை போட்டு காமிப்பாங்க, அவன் எமோஷனல் ஆகி. இது என்னன்னா அவர் ரியல் லைஃப்ல நடந்துச்சு. அவர் படிச்ச காலேஜ்ல நார்த் ஈஸ்ட் பசங்க வந்து உபேந்திராவோட பெரிய ஃபேன். இங்க இருந்து இவங்க அப்ப இவங்கெல்லாம் பாத்துட்டு, ஓ இவங்க உபேந்திரா இவ்வளவு பெரிய ஃபேனா இருக்காங்கன்னு இவர் பாத்துருக்காரு. அதெல்லாம் ஒரு சீனா கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவங்க கரெக்டா இருக்காங்க. அவங்க ஏன்னா ஒரு இந்த புஷ்பா வந்தப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து புஷ்பாவோட கரெக்டா. ஆமா ஆமா, நார்த் இந்தியன்ஸ், பீகாரிஸ் எல்லாருமே வந்து புஷ்பாவோட. அதுக்கப்புறம் தான் இந்த பேன் இண்டியா மார்க்கெட் வந்து நார்த் பக்கம் ஓவரா புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்து வர படத்தெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஹிந்தி ஹீரோஸ்க்கு பாலிவுட்ல வந்து எலைட்டா இருப்பான் ஹீரோ, ஜனங்களோட ரூட்டடா ஒரு ஹீரோ வரமாட்டான். ஒன்று இந்த பப்பில் இருப்பான், ஃபாரினில் ஆடிக்கிட்டு இருப்பான். நம்ம ஊர் ஜனங்க ஹீரோ, அந்த கருப்பான ஹீரோங்க நம்ம ஆளுங்க வரும்போது அவங்களுக்கு நமக்கான ஒருத்தன் வந்திருக்கான்னு கனெக்ட் ஆகிடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களும் இந்த மராத்தியிலலாம் நல்ல படம் வருது, அவங்களாவது கண்டுக்க மாட்டாங்க போல. அது ஆர்ட் படங்களோட முடிஞ்சு. கரெக்ட். இப்போ இங்க கனடாலையுமே வந்து இப்போ ஒரு காஷிநாத் எடுத்த படத்துல அனுபவான்னு சொல்லிட்டு ஒரு படம். சரி, அனுபவா ஏன்னா வந்து ப்ராப்பரான கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் மாதிரி. அதாவது ஒரு நம்ம அந்தரங்கம்னு ஒரு எடுத்தாரு, அதெல்லாம் ஷாக் எனக்கு. அதை பார்த்துட்டு கதரும் அந்த படம். அந்த மாதிரியான ஒரு ஜானர் உள்ள படம் தான். காஷிநாத்தே நடிச்சிருப்பாரு, அவர் ஆக்டர் கூட. சாரி சொல்ல மாட்டேன், காஷிநாத் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர். ஸோ அவருக்கு அங்க இருந்தா அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், உபேந்திராக்கு பாஸ் கிட்ட இருந்துதான் செய்யலான்னு. கரெக்ட், சொல்லும் போது தான் தெரியுது. ஸோ இங்க இருந்து அது வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் படம் அப்படிங்கிறது அந்த ஊரோடய முடிஞ்சிருக்கு. எனக்கு இப்போ வரைக்குமே அதான். இப்போ நம்ம உபேந்திரா கூட எது கூட அடக்கன்னு சொல்லி யோசிக்கிறப்பதான், நான் சும்மா டிஸ்கஸ் பண்றப்பதான் இது வந்து கிரிண்ட் ஹவுஸ் மூவிஸ் கூட வந்து அடைக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம டாரண்டினோட படங்கள்லாம் அதுதான் அடைக்கிறாங்க, கிரிண்ட் ஹவுஸ் மூவிஸ்ல அடைக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்து கிரிண்ட் ஹவுஸ் மூவிஸ்ல நம்ம வந்து பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப இதை பத்தி பேசுறதுக்கு அந்த ஊர்லயே கூட ஆள்லயும் கூட எனக்கு தோணும். இப்ப அந்த ஊர்லயே இதை பத்தி பெருசா பேசின ஆளை வந்து பார்க்க முடியாது. இப்பதான் ஆஃப்டர் கூலி தான் சின்ன பசங்கள்லாம், ஏஜ் பசங்கள்லாம் டு யூ நோ எங்க ஊர்ல உபேந்திரா வந்து பெரிய ஆள்னு இப்பதான் ரீல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல எதுவும் பெருசா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யோசிச்சாங்களா, இல்ல நம்மள எதுவும் தப்பா எடுத்துப்பாங்கன்னு பயந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் அவருக்கு நான் அந்த மிசாதினி பத்தி பேசணும்னு சொன்னேன். அவரை எல்லாருமே மிசாதினிஸ்ட் கேரக்டர், மிசாதினியா இருக்கிறாரு நினைப்பாங்க. அவரு போட்டு குத்தி பறக்க விடுறாரு. இப்போ லேடிஸ்ல அடிக்கிறதெல்லாம் இல்ல, ஃப்ளைங்ல போறாங்க எல்லாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவரை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும்ல, அதுல நிறைய சீன் இருக்கும், நிறைய ஹீரோயினை போட்டிருக்காரு. அதுல ஒரு ஹீரோயின் வந்து அவரோட ஒய்ஃப் தான். இப்ப அவங்களோட ஒய்ஃப் இவங்க அந்த பிரியங்கா திரிவேதியா, அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல்லாம் ஃபாலோ பண்ண காதல் சடுகுடு, அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உபேந்திராவை. பிரியங்கா அவங்க ஒய்ஃப் தான் அடிச்சிருப்பாரு. அடிக்கிறது தான் இருக்கு. அவர் மிசாஜினியா ரொம்ப லேட்டா தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு. அப்படி சொல்றத பார்த்தா அவங்க ரீசெண்டா இல்ல, அவங்க வந்து ரீசெண்ட். ரைட் 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 2000 தானே. இவருக்குமே வயசு கம்மி தானே. கம்மி தான். நமக்கு அவ்வளவு வயசு ஆகல. நம்ம ஆக்சுவலா அவருக்கு விஜய் அவர்களுக்கு கூட வயசு இல்ல, அளவு கூட வயசு இல்லன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் டு விஜய். அந்த 90ஸ்ல வந்த ஹீரோ தானே அவரு. 90ஸ்ல வந்தது தானே. ஆனா இல்ல, அதான் இவர் மிசாஜினின்னு சொல்லுவாங்க. நான் அதை கண்டிப்பா எடுத்துக்கிறேன். அவரோட பல படங்கள்ல வந்து அது தெரிஞ்சிருக்குது. அதை ஓப்பனா ஒத்துக்கிட்டு அவனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நம்ம டாக்ஸிக் மஸ்குலாரிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றோம். இவர் வந்து டாக்ஸிக் ஃபீமேல் கேரக்டர்ஸ் நிறைய கொண்டு வந்து படத்துல காட்டுவார். சில படங்கள்ல ரொம்ப டாக்ஸிக்கான ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வந்து காட்டுறதா இருக்கும். அதே மாதிரி இவர் படத்துலதான் எனக்கு வந்து ஹீரோயினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்த சீன்ஸ் நிறைய இருக்கும். ஆமா ஆமா. இல்ல நான் பார்த்தேன் இது உபேந்திரா ½ an hourலயுமே அவ தான் ஆரம்பிக்கிறா கதையை. தலைவர் லேட்டா தான் என்ட்ரி ஆகிறாரு, அவகிட்ட இருந்தா ஆரம்பிக்குதே. ஹீரோவை தவிர அந்த பொண்ணு தான் வந்து எல்லா இடத்துலயும் போய் தேடுவாள், எங்க அவர் எங்க நானும் தேடுவாள். ஓம்ல ½ an hour ஹீரோயின் தான் இருப்பாங்க.
அதுக்கடுத்து தான் இவரோட என்ட்ரி, அந்த அது ஐகானிக் என்ட்ரி. நம்ம பாஷா என்ட்ரி வந்து பூசணிக்காய் உடைகிறது வந்து எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஐகானிக் என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கு வந்து 500 தடவை ரிலீஸ் ஆனாலுமே அந்த ஊர்ல பார்த்து கொண்டாடாதவங்க இருக்கவே முடியாது. அப்படியான ஒரு என்ட்ரி சீன் அது. இப்படி இப்ப நம்ம உபேந்திரா பேசுறோம், நம்ம இன்னைக்கே நான் சில படங்கள்லாம் சொன்னேன் கனடால. பிளிங்க்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குன்னு கனடால, ஸ்ரீநிதி பெங்களூருன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இப்பதான் படம் பண்ணியிருக்காரு. புது பையன், ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்தடுத்து என்ன படங்கள் பண்றாருன்னு அடுத்து நான் அவரையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். ஏன்னா பிளிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் உள்ள வந்து த்ரில்லர் படம், டைம் டிராவல் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நீ மொட்டத்தனமா பார்த்துட்டு இருக்கே உபேந்திராவோட. நீ சொல்றத பார்த்தா நீ கனடாலே பிறந்து வளர்ந்த பையன் மாதிரி ஒரு படம் விடாம அவங்களுக்கே தெரியாத இண்டிபெண்டன்ட் படம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து கன்னடா வந்து சுத்தமா தெரியாதுண்ணே. அதான் நீ எதுக்கு நீ இது சப்டைட்டில் தேடிக்கிட்டு இருக்க? உனக்கு இந்நேரமே கனடா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணுமே உனக்கு, நீ வச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு என்னன்னா பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு எந்த லாங்குவேஜுமே எனக்கு பேசுறப்ப தமிழ்லயே யோசிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆகுது பேச. அது எனக்கு ஏன்னு புரியல. நான் கன்னடா தெலுங்கு நிறைய பாக்குறது உண்டு. சரி, தெலுங்கு ரொம்ப தேடி தேடி பாக்குறது உண்டு. தெலுங்குல வந்து இப்ப நம்ம எல்லாருமே மகேஷ் பாபுக்கு வந்து நடிகை தெரியலங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூலாம் வரும், கிரிட்டிக்லாம் வந்து அவரை சொல்லுவாங்க. ஆனா நான் கலேஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, நம்ம ஊர்ல கூட ரிலீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலா நம்ம ஊர்ல டப்பிங் ரிலீஸ் ஆயிருக்குது. ருத்ரான்னு நினைக்கிறேன் படம் பேரு. நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகுது பத்ரா. கலேஜா படம் வந்து அவரு நிஜமாவே வந்து நீங்க கலேஜா பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் நடிச்சிருப்பாரு அவர். அந்த கலேஜா படத்தோட கதையே என்னதுன்னா, ஒரு கிராமம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு கார்பரேட் முதலாளியால ஒரு ஃபேக்டரினால அந்த கிராமம் அழிஞ்சிட்டு இருக்கும். அந்த கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் வரப்போறாரு நம்ம ஊருக்கு, அவர் வந்து நம்பி மாத்துவாரு அப்படின்னு நம்பி நீ வந்து இந்த திசையை நோக்கி போ, அங்க கடவுள் வருவாரு. இவன் போயிட்டு மகேஷ் பாபு தான் கடவுள்னு சொல்லுவார். மகேஷ் பாபு அந்த ஊருக்கு வரப்ப அவன் சாதாரணமான ஆளா இருப்பாரு. நீங்க தான் கடவுள், நடக்கும் அப்படின்னு. இவர் சொல்றது எல்லாமே அங்க நடக்கும். அதாவது இல்ல, அது ரொம்ப இவங்களையும் நடக்க வைப்பாங்க. இவருக்கே சக்தி இருக்காருங்கிற மாதிரி நடக்கும். இப்போ நிறைய படங்கள் வந்து இந்த மெசியா ஜானர்ல வருது இல்லைன்னா, ஒரு ஊர் வந்து இதெல்லாம் ரொம்ப பழைய ஜானர் மெசியா, ரெட்ரோவா இருக்கட்டும். தெலுங்குல கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு, இது எல்லாமே மெசியா ஜானர் படம் தான். ஒரு ஊர் வந்து ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் வருவாரு, நம்மள காக்க வார்த்தான் வருவாண்டா அப்படின்னு. இது உங்களுக்கு ஸ்பெகட்டி வெஸ்டர்ன்ல வந்து நிறைய படம் அப்படிதான் இருக்கும். நம்ம இவர் ஈஸ்ட் படம், ஆமா ஈஸ்ட் படம் எல்லாம் அப்படி சொல்லி முடிப்பாங்க. குதிரையில மெதுவா வராதே பாரு ஊருக்குள்ள, அவ்வளவுதான். ஆமா, இந்த மாதிரி படம் நிறைய வருது பாக்குறேன். ஆனா இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஓஜி படம், கமர்ஷியல் படம் வந்து கலேஜான்னு சொல்லுவேன் நான். கலேஜா வந்து எனக்கு அது ரொம்ப சூப்பரான படமா இருந்துச்சு. அவரே வந்து நே நொக்கடைனோன்னு சொல்லிட்டு ஒரு படம், நே நொக்கடைனே ஒண்ணு, இது ரொம்ப குழப்பமான ஒரு ஸ்கிரீன் பிளே. இவரு நம்ம SVKல வந்து கிஷாமே இதை ரெஃபர் பண்ணிருப்பாரு இந்த படத்தை. நிஜமா நான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சப்பா, நான் பேசிட்டா இருப்பா அப்படின்னு பேசுறேன். அது வந்து என்னன்னா, நேனொக்கடை வந்து இவனை வந்து ஒருத்தவங்க இவங்க அப்பா அம்மா வந்து கொன்னாதான் இவன் நினைச்சிட்டு இருப்பான். அந்த ட்ரீம் வந்து போகும். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கா, இவன் வந்து பெரிய பாப் சிங்கர் ஆயிடுவான். இல்ல கொன்னாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். என்ன பார்த்தா இவன் கொன்னாங்கன்னு சொன்ன ஒரு ஆள் இவன் முன்னாடியே நேரில் வந்துருவான் ஒரு தடவை. அதுக்கடுத்து என்ன ஆகுது, ஸ்கிரீன் பிளே ரொம்ப காம்ப்ளிகேட்டா சைக்காலஜிக்கல் த்ரில்லரா போகும். மகேஷ் பாபு நடிச்ச சைக்காலஜி த்ரில்லர் போனாது. அதெல்லாம் அப்ப ட்ரை பண்ணி பாத்துருக்காரு தான் ஆரம்ப டைம்ல. நிறைய கலேஜா ஒரு கவுபாய் படம் கூட பண்ணிருக்காரு மகேஷ் பாபு, நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. டீப்பா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம யாரையுமே நம்ம கிளிஷேவா சொல்ல மாட்டோம், எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஆமா, இப்ப நேன கூட வந்து நீங்க ஓட வைக்கல. ஆமா, அது அதுக்கடுத்து மகேஷ் பாபு வந்து மூக்கு உறிஞ்சிட்டு மறுபடியும் நடிகர். அவ்வளவுதான், சரி ஓகே டன், அவ்வளவுதான், ஆன் பண்ணுங்க அப்படியே பாக்குறேன் அப்படின்ட்டாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் பாக்குறப்ப இன்னொன்னு எனக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல ரஜினி கமல் இவங்களோட படம் எல்லாம் பாத்துட்டோம். அந்த ஊர்ல ரஜினி கமல் ஒருத்தவங்க சொல்றாங்க, நம்ம அதை பத்தி எதுவுமே தெரியாம போயிட்டு அவங்கள ஹீரோவா அக்செப்ட் பண்ணி போய் பாக்குறது, இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் விஷ்ணுவர்தனோட சந்திரமுகி வெர்ஷன் நான் பாத்துருக்கிறேன். எனக்கு என்ன தோணுன்னா, விஷ்ணுவர்தனுக்கு அப்புறமா ரஜினிக்கு இந்த ஸ்டைல் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆச்சா, இல்ல ரஜினிக்கு அப்புறம், ஏன்னா ரெண்டு பேரோட ஸ்டைல் வந்து ஏறத்தாழ இல்ல அதை சொல்லுவாங்க, எங்க அம்மாவே சொல்லும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஹிந்தி படம், தெலுங்கு படம் டப்பிங் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இந்த ரேஸ் படம் மாதிரி போய் யார் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்னு, அதில் ரெண்டு பேருமே சேமாக பண்ணுவாங்க ஸ்டைல்லாம்.
நமக்கு ஒரு சின்ன நீ சொன்னது கரெக்டு தான், எங்கேருந்து எங்கே வந்திருக்கு நமக்கு தெரியாது. தெரியாத மாதிரி இருக்கும். நான் விஷ்ணுவர்தன் அவர் சந்திரமுகியோட அவங்க ஆப்த மித்ரான்னு பண்ணி அதான் ஃபர்ஸ்ட், அதுதான் சந்திரமுகி. ஆப்த மித்ராவும் பார்த்தேன், ஆப்த ரக்ஷகாவும் பார்த்தேன், ரெண்டும் பார்த்தேன். எனக்கு விஷ்ணுவர்தன் வேற மாதிரி எனக்கு வந்து கனெக்ட் ஆனாரு. அவர் வந்து ரொம்ப ஓவர் தி டாப் சீன்லாம் இருக்கும். சிங்கத்தை வீட்டுல வளர்க்குற மாதிரி நாட்டாம படத்தை வந்து அங்க எடுத்துருப்பாங்க. சிங்கத்தை வீட்டுல வளர்ப்பாரு அவரு. இப்படிலாம் சீன் இருக்கும். ஒரு ஒரு 140p கிராபிக்ஸ்ல வந்து சிங்கம் நடந்து வரும் வீட்டுக்குள்ள. ஏன்னா வில்லியம் வந்து நாயை கொண்டு வந்து காட்டுவான். நாயை பத்தியா அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல ஆள் காட்டினானே, நாயா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாரு. ஏய் எப்படின்னே சிங்கம் நடந்து வரும். இதெல்லாம் இருக்கும். போடு போடு. ஆனா இதை நான் அக்செப்ட் பண்ணி பாக்குறது இருக்குல்ல, இத அந்த ஒரு ஹீரோ அப்படின்னு பாக்குறது இருக்குல்ல, அது முக்கியம். இப்ப 10 தலை வந்து சிம்பு நடிச்ச 10 தலை வந்து எல்லாருமே பார்த்து அதுக்கு மிக்சட் ரிவ்யூ வந்துச்சு பார்த்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து மப்தி பாத்துட்டேன், சிவராஜ்குமார் பண்ணது. ஏன்னா எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆன படம் மப்தி. நீங்க மப்தி இங்க 10 தலையில சில விஷயங்களை வந்து அங்க இருந்து ஒர்க் அவுட் பண்ணி மாத்திருப்பாங்க, அது நல்லா இருக்கும். ஆனா சில விஷயங்களை வந்து அங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு ஆள் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஏஜ் அது கூட, ஏன்னா அங்க அந்த ஊர் பொலிட்டிக்கலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல சிவராஜ்குமார் இருக்கிறார், அந்த ஃபேமிலி இருக்குது. ஏன்னா எங்கள் சேனலில் இவர் இந்த அகிலேஷ் சூறாவளி இருந்தார்ல, அவர் பெங்களூர் தான் சொந்த ஊர். ஸோ கன்னட படம் நிறைய பார்ப்பார். அவருக்கு இந்த படத்தோட அந்த இன்டர்வியூ அந்த மார்க்கெட் சீன் காட்டினார். இவர் வெறும் கண்ணில் இவருக்கு தெரியாமல் அவன் எல்லாரையும் இது வெட்டணும்ல, அந்த பின்னாடி இருக்க கௌதம் கத்தி கேரக்டர், அந்த சீன் மட்டும் காட்டினான். மார்க்கெட்டில் நடந்து போவார், கண்ணை மட்டும் காட்டுவார், வெட்டுவான் கூட இருக்கிறவன். அது பாருங்கன்னு சொல்லி போட்டு காட்டினான். அந்த சீன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணலாம். அந்த திருவிழால வந்து சிம்புவை வெட்டுற ஒரு சீன் அது. இப்போ ஒரு கோயில் போறாங்க, நீங்க 10 தலையில பாத்தீங்கன்னா திருவிழா வெட்ட வருவாங்க, சிம்பு சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வராங்க இதோட. அதுல அப்படி இருக்காது. மப்தியில என்ன அது வரைக்கும் இவன் வந்து ஒரு அடியாளா தான் அவருக்கு தெரியும், பைரத்தி அடியாளா தெரியும். இவன் திரும்பி ஃபைட் பண்றப்ப அவர் வந்து அவனை வந்து மெயினா பாப்பாரு, சந்தேகத்தோட பாப்பாரு. நீ எப்படி இவன் என்ன அவருக்கு அவரை வெட்ட முடியாதுன்னு அவருக்கு ரொம்ப கான்பிடண்டா தெரியும். அப்படியே அசால்ட்டா தான் இருப்பாரு. இவன் யாரு வந்து எனக்காக ஃபைட் பண்றான், இவன் யாருங்கிறதா பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கேயே கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நான் அந்த கேரக்டரை பாக்குறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒரு பாட்டு, நம்ம நீசிங்கம் தான் மாதிரி அங்க ஒரு பாட்டு இருக்கும், சானூரனுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குங்க. அது அந்த பாட்டுமே சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுல ஒரு இடத்துல அந்த பாட்டோட கரெக்டே என்னதுன்னா, ஒருத்தனை வேற மாதிரி நினைச்சிருந்தேன், அவன் வேற மாதிரியா இருக்கான். இவ்வளவுதான் அந்த பாட்டோட கரெக்ட். அதுல வந்து ஒரு ஷார்ட்ல வந்து சொல்லிட்டு இருப்பான் என்னன்னா, இவன் குழம்பிட்டே இருப்பான். ஒரு பக்கம் பார்த்தா ராட்சசனா இருக்கிறான், ஒரு பக்கம் பார்த்தா ரட்சகனா இருக்கிறான், தான் பாட்டே போகும். டக்குனு ஒரு இடத்துல வந்து சிவராஜ்குமார் வந்து அவரோட கண்ணுல இருக்கிற தூசி ஊதி தள்ளி விடுவாரு. ஒரு ஷார்ட் டக்குனு தள்ளி விடுவாரு. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா, இதெல்லாம் இவ்வளவு சூப்பரா எனக்கு வந்து கனெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எனக்கு பாக்குறப்போ அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈவன் சிவராஜ்குமார் வந்து நிறைய இப்ப ரீசெண்டா வேதான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, கோஸ்ட்னு சொல்லிட்டு. கோஸ்ட் கூட வந்து நிறைய ஃபிளாஸ் இருந்தாலுமே கோஸ்ட் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ண மாதிரி தான் ஏதால அவருக்கு. இப்ப நான் அந்த ஓம்ல இருக்கிற அந்த சிகரெட் பத்த வைக்கிற மாதிரியான ஒரு ஷாட் வந்து கோஸ்ட்ல இருக்கும். நம்ம ஊரு ஜெயிலரு, கூலி, இந்த மாதிரிதான். இதுல வந்து ஏஐ இருக்கும். பழைய சிவராஜ்குமாரை கொண்டு வர ஒரு சீன் இருக்கும் கோஸ்ட்ல. ஏஐல வந்து ஒரு எங்கா காட்டின ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். சோ இது எல்லாமே ட்ரிபியூட் தான். ஆனா படம், ஆனா இந்த படத்துல கதை வேற. கதை வந்து ட்ரிபியூட் கிடையாது. கதை வந்து ஒரு ஜெயில் பிரேக் கதை, கதை. அதாவது ஒரு ஜெயில வந்து ஒரு வந்து இது பண்ணி வச்சுருவாரு, என்ன சொல்லுவாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருவாரு, ஹைஜாக் பண்ணி வச்சுருவாரு. ஜெயில ஹைஜாக் பண்ணிடுவாரு. ஜெயில அப்படிதான். ஜெயில வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து ஹைஜாக் பண்ணி வச்சிருப்பாரு. சோ இவர் யாரு அப்படின்றாங்க. இவருக்கு பிளாஷ்பேக்ல வந்து இவ்வளவு ஒரு டான்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நிஜமாவே யாரு அப்படின்ற மாதிரி போகும் கதை. இவர் ஜெயராம்லாம் கூட நடிச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பர், நல்ல ஒரு கமர்ஷியல் படம். லியோவோட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. நான் லியோ பார்த்துட்டு நான் இதை போய் பார்த்தேன். ஸோ இதா இருக்கட்டும், வேதாவுமே அவர் நல்லா இருக்கும். டகோருன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு படம் இருக்கு. டகோரும் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே தான். முன்ன பின்ன போட்டு வச்ச ஒரு கமெண்ட். இந்த நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே வந்து இவங்களோட கன்னட சினிமா இருக்க நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே வந்து நிறைய படங்கள் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ண எனக்கு தெரியும் பாக்குறப்ப. அவனு டகரு, வேதா, இது எல்லாமே. ஸோ இப்படி இவங்களோட படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இவன் தர்ஷன் இப்ப கூட கான்ட்ரவர்சியில உள்ள மாட்டி இருக்காரு, ஜெயில இருக்கிறாரு தர்ஷன். அவருக்கு வந்து அங்க இங்க அஜித் விஜய்க்கு இருக்கிற மாதிரியான ரொம்ப கிரேசியான ஃபேன். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா,
தர்ஷன் வந்து இங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா வச்சிருக்காரு விஜயகாந்த் படத்துல. அந்த ரீல் வந்துச்சு, இப்பதான் வந்துச்சு. அவர் தானே அது? அவரு இது என்னன்னா ரெண்டுக்கும் பெரிய டைம் வேரியேஷன்லாம் இல்ல. இவர் இங்க ஸ்டார் ஆனதுக்கும் இது எப்படி, அவர் ஆக்சுவலா ஒரு ப்ரொடியூசரோட பையனை, வெளித்துடுவான ஒரு ஆள் தான் தர்ஷன் வந்து. ஆனா இவர் இங்க ஒரு 2000 காலகட்டத்துல விஜயகாந்த் படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிறாரு. மெஜஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம், அவர் அது ஒரு பெரிய ஹிட்டாங்க. மெஜஸ்டிக் வந்து அதுல இருந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ அப்புறமா தான் மெஜஸ்டிக் ரிலீஸ் ஆகி அங்க பெரிய ஹீரோ ஆயிடுறாரு, ஹிட் ஆகிறாரு. இது எப்படி நடிச்சாருங்கிறது மிஸ்டரியா தான் இருக்கு. இல்ல அவர் ப்ரொடக்ஷன் நடிச்சாரா இல்ல எதுக்காக நடிச்சாரு அப்படின்னு தெரியல. அவர் சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாரு. எனக்கு என்னன்னா ப்ரொடியூசர் பையனா ஆகிறாருன்னா ஒரு பெரிய ரோலே கூட எடுத்து கூட பண்ணலாம் தான். ஆனா கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளா இருப்பாரு, ஒரு விஜயகாந்த் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளா இருப்பாரு தர்ஷன். சோ ஆனா அவருக்கு வந்து அங்க உயிரை கொடுக்குற மாதிரியான ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க, ஃபேன்ஸ் இருப்பாங்க. எனக்கு அதுல நிறைய டாக்ஸிக்கான விஷயங்களும் இருக்கு அவரோட ஃபேன் பேஸ் பின்னாடி. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கதை இருக்கு. ஆனா அவரோட படங்கள் பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு அவரோட பாடி, அவரு நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம்னா இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஆளை ஹீரோவா பார்க்க முடியுமான்னு யோசிக்கிறோம். ஆனா நம்ம அங்க போயிட்டு பார்த்து நம்ம அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப புது ஃபீலா இருக்குண்ணே. இது எப்படிப்பட்ட ஃபீல் நான் சொல்றேன்னா, நம்ம 5 வயசுல ரஜினி மாதிரி ஒரு ஹீரோ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும்ல. இப்ப எனக்கெல்லாம் வந்து இன்னும் போக்கிரி படத்தோட FDFS ஞாபகம் இருக்கு. நான் அப்பதான் விஜய் வந்து ஹீரோ பார்த்தேன். அப்ப ஹீரோடா அந்த மாதிரி நம்ம வயசு வந்ததுக்கு அப்புறமா ஒரு புது ஹீரோவை பார்க்குறது வேற லாங்குவேஜ்ல கரெக்டா அப்படி ஏன்னா இப்போ மலையாள படம் இப்போதான் பிரைம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா பார்க்குறாங்க. இப்போ அவங்க எல்லா படமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்டைட்டில் போட்டு. இப்போ சப்டைட்டில் இல்லாமலே உங்களுக்கு புரியுது, டே இதாண்டா சொல்கிறான், என்னது பெருசாக சொல்லிட போகிறான் அப்படின்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு படம் புதுசாக லான்ச் ஆச்சுன்னா உடனே தமிழ் படமாக கேரளா படம் வந்துச்சுன்னா கேரளா படம் போட்டுறாங்க. எல்லா ஹீரோ பேர் அம்மாவுக்கு தெரியுது, என்னென்ன டேரக்டர் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து மம்முட்டி பையன் பாரு எவ்வளோ நல்லா இருக்கான்னு அவங்க பார்த்த ஹீரோவோட பையனை இப்போ அவங்க புதுசாக பார்க்குறாங்க. இந்த ஃபீல் இருக்குது அவங்களுக்கு. எனக்கு உபேந்திரா பார்க்கும்போது எப்படி ஒரு நாள் பார்க்காம விட்டேங்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஒரு 2 நாள் ஒரு ஃபோட்டோ டிபியா வச்சுக்கலாம் சுத்தினேன். எனக்கு வந்து இதுன்னு நீங்க உபேந்திரா பத்தி பேசணும், உங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணும். எனக்கு என்னன்னா நான்லாம் வந்து முன்னாடி நான் பிலிம் ஜேர்னலிஸ்டா இருந்தப்ப நான் அலைஞ்சேன் அவர் இன்டர்வியூக்காக. நான் அலைஞ்சேன் லிட்டரலி. நான் வந்து எங்கிட்ட இருந்தோ கான்டாக்ட் எடுத்தேன் நானு. நம்ம ஊர்ல கிங்காங் இருக்காருல்ல, ஆக்டர் கிங்காங், அவர் அங்க கன்னட சினிமா நடிச்சிருக்காரு. அவர் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து கான்டாக்ட் வாங்கி அவர் வந்து இன்னொருத்தர் மூலமா போய் பாக்குறாரு. அவர்கிட்ட இருந்து மறுபடியும் ஜிம்பாய் கான்டாக்ட் வாங்கி, ஜிம்பாய்ட்ட இருந்து அவரோட மேனேஜர் கான்டாக்ட் வாங்கி, மேனேஜர் வரைக்கும் போய் கடைசியில சத்யஜோதி மூவில போய் கேளுங்கட்டாங்க. அங்க போய் இப்படிலாம் சுத்தி இவங்க 2 பேர் இன்டர்வியூ நான் எடுக்கிறதுக்காக, உபேந்திரா சிவராஜ்குமார் இவங்க 2 பேர் இன்டர்வியூக்காக நடக்கலாம் அலையோவாலன்னு அலைஞ்சேன் அப்போ ஒரு காலகட்டத்துல. ஆனா ஒரு நாள் பண்ணணும். இப்ப யூஏக்கெல்லாம் கூட நான் வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க, பல சேனல்ஸ்ல எடுத்தாங்க, யூஏக்கு கலாட்டால எடுத்தாங்க. பாக்குறப்பெல்லாம் எனக்கு வந்து என்னடா அவன் மறுபடியும் என்கிட்ட கொடுங்கடா நான் எடுக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருப்பேன். நீ அவரு யாரா நீ இந்த ஊர்ல வந்துட்டு இவ்வளவு கேள்வி கேட்கறேன் அப்படின்னு. ஐயோ நான் போயிட்டு நான் கனவெல்லாம் வந்து யோசிப்பேன். நான் அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஐ லவ் யூ யூ மஸ்ட் லவ் மீ எல்லாம் பாட்டு பாடலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த வருஷம் படம் எடுக்கிறோம், இட்டாக்குறோம், அவரை போய் பாக்குறோம்டா, எழுதி வச்சுக்கிறா. நான் உங்களை பார்க்கணும் அந்த மாதிரி வச்சிருந்தேன். நான் உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஏன்னா நான் உங்களை வந்து நான் ரொம்ப சின்ன, நான் சொல்றேன் ஜில்லா படம் நான் ஸ்கூல் பையன். அப்ப இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன்னா அது ஒரு பர்சனல் கனெக்ட் எனக்கு. இப்போ நான் டெம்பிள் மங்கி பாக்குறதோ, நான் வெளியே போய் டெம்பிள் மங்கி பத்தி பேசுறோம். இப்போ நான் வேலை பார்க்குற ஆபீஸ்ல வந்து நான் டெம்பிள் மங்கி விஜய் வராதுன்னா டக்குனு உங்களை வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாரு, எவரா இருந்தா கேக்குறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப சண்டை போட்ட காலம் எல்லாம் உண்டு. என்ன தெரியும் பாத்திரிக்கா சேனல்ன்ற. இப்ப நான் வந்து சிரிச்சு கலந்துருக்கேன். அவ்வளவுதான். God is great, I am God. God is great. நான் வந்து கலந்துருவேன். அந்த மாதிரிதான் எனக்கு உபேந்திரா பாக்குறேன்னு தோணுச்சு. இன்னொன்னு, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட உங்களுக்கு இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய ஆர்டிஸ்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க MF Doom நீங்க தான் சொன்னீங்க, எனக்கு MF Doom நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய ஆர்டிஸ்ட கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. ஒருத்தரை தேடி போயிட்டு அவரோட ஒர்க்கை போய் நீங்க பார்த்து நீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணி பாக்குறதுக்கு தெரியுமா, அது ஆக்சுவலா அது வேற. ஏன்னா அதுவும் யாரும், அதாவது
நடுவில் இது காணா போனவங்க, அந்த ஊரில் அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காதவங்க, நல்லா வந்திருக்க வேண்டியவங்க. நான் அதனால தான் எனக்கு வேன்கோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட வேன்கோவை பற்றி எங்கே போஸ்ட் வந்தாலும் ஃபேன்ஸ் எனக்கு அனுப்புவாங்க. அது எப்படி இருக்குன்னா, இந்த ஆளுக்கு மட்டும் தான் அவரை இன்னும் முழுசா புரிஞ்சுக்க முடியும். அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ அது எனக்கு அது ஜெயிலர் ரிலீஸ் ஆனப்போ பல பேர் என்கிட்ட வந்து சிவராஜ் குமாரோட மற்ற படங்கள் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ரைட்டு. கூலி ரிலீஸ் ஆனப்போ உபேந்திராவோட மற்ற படங்கள் சொல்லுங்கன்னு வந்து கேட்டாங்க. நல்லா பாரு, இப்போ இவ்வளோ கேமியோ வந்தோம். 2 ரஜினி படத்திலும் இது கன்னட சினிமா கேமியோ தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சிவராஜ்குமார் ஸ்கோர் பண்ணுறாரு. கூலியில் செகண்ட் ஹாஃபில் உபேந்திராவால் தான் அது வேறு இடத்துக்கே போச்சு. இல்லைன்னா அது ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். அவர் வரும்போது தான் கதறுது தேட்டரே. இன்னொன்று, அவர் படம் பார்க்காதவங்களுக்கும் அவர் செம்மையாக தெரிஞ்சார் அந்த இடத்துல. அதுதான் மேஜிக். அங்கே எல்லாருக்கும் அவர் தெரியல, யாரா செம்மையாக இருக்கா அந்த ஆளுன்னு மாதிரி தான் போச்சு. நான் ஃபிசிக்கு, ஆனால் ஆள் கண்ணு ஆனால் வாய்ஸ் சாஃப்டாக இருக்கடா அவருக்கு. அண்ணா நீங்கள் போய் பாருங்க, நான் யாருன்னு தேடுறேன்னா டக்குன்னு குழந்தையா மாறிட்டாரு தலைவர்கிட்ட. மாடுலேஷன் நிறையா பேசுவார் அவர் கன்னடால. மாடுலேஷன் வந்து அவருக்கு நிறையா மாடுலேஷன் இருக்கும். அவர் வந்து சாஃப்டா பேசுறப்போ ஒரு மாடுலேஷன் இருக்கும். அவர் அந்த உபேந்திரா படத்திலேயே வந்து வேற மாடுலேஷன்ல பேசுவார். அந்த உபேந்திரால அந்த பொண்ணு, நான் ஏதோ தப்பு பண்ணலன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது, உங்க காலை போட்டோ காப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு காலை துரத்துவாரு. அப்படியே டெம்பிள். எனக்கு இதெல்லாம் அந்த ஊர்ல எப்படி ஹேண்டில் பண்ணிட்டேன், எவ்வளவு லக்கியவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு டாஸ்மாக் கடைக்காரர் ஒன்று அடிச்சுட்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சரக்கு விற்கிறதே தப்பு, அதுக்கு நீ தான் எங்களுக்கு காசு தரணும், உன்ட்ட குடிச்சு நாங்க கேட்டு போறது, நீ ஏன் காசு கேட்கிற. அது சொல்லுவாரு. ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் படுத்துருவாரு. இப்ப என்ன, நான் அது அவரோட வீடுன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா வாய்ஸ் ஓவரில் அவர் வீடு இல்லை, வாரம் ஒரு வீட்டுக்கு போவார். அப்படி இல்லாத எந்த இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிடுவாரு. அதுக்கு அந்த கல்யாண பத்திரிக்கை தர்றதுக்கு போவார்ல, கத்தியில கிழிச்சு கொடுப்பாரு, ரத்தத்தை எடுத்து நெத்தியில போட்டு வைப்பாரு. அதெல்லாம் வந்து அதை போட்டுட்டு அப்பதான் போட்டுருந்தாங்க, உபேந்திரா ஸ்வாலோடு 1000 அர்ஜுன் ரெட்டி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், 1000 அனிமல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் போட்டு. அதோட உள்ள அசால்ட்டா அடிச்சுட்டு உள்ள போவாரு. உள்ள பத்திரிகை கொடுத்துட்டு பேர் என்னன்னு கேட்பாரு. எழுது பேர் எழுது. அங்கதான் சொல்லுவாரு, நானும் யாரும் கேக்குறியா, நான் என் கல்யாண பத்திரிகை வைக்கிறதுக்கு வந்து நான் அதான் ஸ்டேட்டஸா போட்டேன். நீ வந்து அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்ச உடனே நான் நைட்டு போயிட்டேன். ஏன்னா யூடியூப்ல வேற வீலாக் பேசிட்டு இருக்கேன், கமெண்ட்ல இது உபேந்திரா பத்தி பேசுறேன்னு வந்துச்சு. நீ பர்சனலாக வாட்ஸ்அப் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நீ சொன்னே நம்மள மாதிரியே இருக்கும்னே, உங்களோட ஸ்டைல் இருக்குன்னு அப்படியே. அப்புறம் போய் பார்த்தா என்னோட அது சின்ன வயசு ஞாபகம் மட்டும் தான் இருக்கு. போய் ஏதோ ஒரு படத்தை ரேண்டமாக போடுறேன், எந்த கிளிப்பை கிளிக் பண்ணாலும் என்னடா அது விஜயவதராஜுக்கு ஒரு 50 வயசு ஆனால் இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு தடவை கூப்பிட்டு வந்து நிறைய பேர் இது மிஷ்கின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மிஷ்கின் ராம் சொல்றாங்க. எனக்கு இவரை கூட்டியா இருக்கணும் ரொம்ப ஆசை. அப்ப நீ வந்துரு எல்லாரும். ஐயோ பிலாசபிக்கலான ஒரு ஆள்னு, பிலாசபிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அவர்தான் அந்த மாதிரி கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணும். கேட்கறது இளையராஜா கிட்டயுமே அது எனக்கு தோணும். அவர்கிட்ட எல்லாரும் பயந்து கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு ரொம்ப பேச ஆசைப்பட்டது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆனந்த விடன் இன்டர்வியூல இந்த அமாடியஸ்னு ஒன்று கேட்டிருப்பாரு. அவர் கண் அப்படியே க்ளோ ஆகும். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட் டிவிஷன்லாம் சொல்கிறாரு. ஷார்ட் டிவிஷனு, கேமரா டெக்னிக்கு, டைலாக் டெலிவரிலாம் சொல்கிறாரு. என்னை யாராவது இது கேளுங்கடா, என் நேரமும் காலில் விழுந்துக்கிட்டு நான் தான் இல்லைன்னு சொல்லாதீங்கிற மாதிரி இருந்தார் அவர். அந்த மாதிரி அவங்கள வந்து என்ன பேச ஆசைப்படுறாங்களோ அதை பேச விட்டாலே போதும், அது வந்துடும். நான் அவருக்கு ஒரு ஃபீல் இருக்குது, எனக்கு உபேந்திராக்கு என்ன வெறும் டிஃப்ரெண்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க, நான் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் ரியல் ஸ்டாரும்பாங்க, நான் ரியலாக எல்லாத்தையும் போட்டி இருக்கிறதுனால ரியல் ஸ்டார் அப்படிம்பாங்க. அதான் அவருக்கு இந்த நேம் இதை பற்றிலாம் வந்து பெருசாக இஷ்டம் இருக்காது. ஆமாம் அதாவது தேவையில்லாம நீ வந்து ஹீரோ ஆகிட்டாங்க இதுலதான் இருப்பாங்க. சரி, நான் ரீமேக் படம் நிறைய நடிச்சிட்டேன், ஹீரோ ஆகிட்டாங்க, ஆனா என்ன பண்றது. ஆனா அவருக்கு டைரக்ட் பண்றதுன்னா மனுஷன் வேலையா மாறிடுவாங்க. உப்பி 2 கூட எடுத்திருக்காருங்க உபேந்திராக்கு, ஒரு பார்ட் 2 கூட இருக்கு. ஆனா அது சரியா போல நினைக்கிறேன். அது சரியா போல, அது சப்டைட்டில்ஸும் இல்ல. சன் டிவில தான் இருக்கு அந்த படம், சப்டைட்டில்ஸ் இல்ல. தேடி பாத்துருக்க போல. சன் டிவில தான் இருக்கு உப்பி 2, சப்டைட்டில்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதையும் பாத்துருக்கேன். அதுல வந்து நானும் வந்து வேற கேரக்டரா மாறிடுவாரு, நேனும் நீங்கன்னு மாறிடுவாரு. நானும் உட கேரக்டர் நீங்களாம் மாறிடும், நீனும் மாறிடுவாரு அவரு. மை மேன் அவரு, மை மேன் ஸ்பிரிட் அனிமல். அதான் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் லேட் நைட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, எனக்கு அது பெரிய ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆயிடுச்சு அவரோட இமேஜை பார்த்த உடனே. எனக்கு சரி வரதராஜ் ஓப்பா விட்டுறாத, உபேந்திரா இருக்கும் போது உனக்கு என்ன அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்.
அதுதான் அது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இந்த உபேந்திரா பார்த்தப்பயோ இதெல்லாம் பார்த்தப்பயோ எனக்கு நீங்க தான் ஞாபகத்துக்கு வந்தீங்க. ஒரு கனவால ஒரு டெம்பிள் மிக்கி இருந்ததுன்னா அவருமே அவருக்குமே இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா வேற எங்கேயாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய இருந்திருக்கலாம். இன்னொன்று அவர் ஒரு இன்டர்வியூ ஏதோ ஒன்று படித்தேன். என் பிரெயின் வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யும். நான்லீனியர் நான் பிளான் பண்ணுறதில்ல, என் பிரெயினே அப்படி தான் கொட்டுது. அது அப்படி தான் நான் பேப்பரில் எழுதுறேன், ஆர்டரில் தான் எழுதுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் என் ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கிங்னாரு. ஓகே, அவர் கண்டிப்பாக இந்த இது நியூரோ டைவர்சிட்டி ADHDலாம் கண்டிப்பாக இருக்கணும். ஹைப்பர் பிரெயினாக இருந்தால் மட்டும் தான் இப்படி யோசிக்க முடியும், இல்லைன்னா அந்த எனர்ஜி வர இன்னொன்று அவருக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேல எழுதுறோம்னா இங்கிருந்து இது நடந்துச்சு, அதுக்கடுத்து நடந்துச்சுன்னு எழுதலாம். இங்க இருந்து இவங்க ஓடனா, அங்கிருந்து அவர் போனா, இது நடந்துட்டு இருக்கிறப்ப இவ அதை பார்த்துட்டு தான் இருந்தா, அங்கிருந்து இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறது. அதே மாதிரி ஆனா ஜனங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகல, கோபமும் வரல, படம் ஹிட். எனக்கு அதுதான் ஆச்சரியம். நீ பார்க்க போறது ஜாலியான கமர்ஷியல் படம் தான், ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒன்று கொடுத்துருப்பேன். அதை ஒரு கமர்ஷியலாக ஹிட் ஆக்கினது எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. நார்மலாக வெறும் ட்ரை மட்டும் பண்ணாரு, சரியா போலங்கிற பேர் உபேந்திராக்கு வரவே இல்லை. பார் 80% படம் ஹிட்டு இல்லை. அது பண்றது. அதே மாதிரி இப்போ இன்டிமேட்டான ஒரு சீன்னா ஸ்லோ மோஷன்ல அது வந்து அது பண்றது இல்ல. இவர் இன்டிமசி சீன் நிறைய பாத்துருக்கேன். உபேந்திரால படத்திலேயே இருக்கும் உங்க ஒரு இன்டிமசி சீன் ஒண்ணு இருக்கும். இன்டிமசினா ஹீரோயின் வந்து போய் அதுவுமே ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் பாக்குறப்ப. அவரோட தாட்டு, அவரோட விஷுவல்ஸே வந்து அவருக்கு அப்படிதான் தோணுதா. ரத்தம் தெரிக்கதான் இப்போ படத்துல வந்து ஹீரோயின் வந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுவோம், கையில வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு கிழிச்சிட்டு பாரு நான் அப்படின்னு காட்டும். ஓம்ல வந்து அவன் வந்து அவன் லவ் பண்றேன்னு சொல்லி காட்டுறதுக்கு என்ன பண்ணுவானா, கேக்க வந்து ஹார்ட் மாதிரி கேக்க கொண்டு வந்து கேக்க வெட்ட சொல்லுவாரு. ரொம்ப ஒரு ஒரு வயலண்டான காதலா இருக்கடா பாக்குறப்ப. ஏன்னா இது உபேந்திரால கூட இந்த MTV பயங்கரமாக இது கலாய்க்கிறாரு. அவருக்கு அந்த டைமில் இந்த பிரைவேட் டிவி அப்போ தான் உள்ள ஃபேமஸ் ஆகுது போல். அவருக்கு அந்த கோவம் தெரியுது. அந்த ½ ஹவர்லேயே ஒரு 5 முறை டிவியால் கெட்டு போகிறீங்க, ஃபேஷன் ஷோ வருது போய் பாருங்கள், உதயா டிவிங்கிறாரு, MTVங்கிறாரு. இந்த பரியோடு பாட்டிலே உதயா டிவி பேர் வருது. ஸோ அவருக்கு அப்போ அதே மாதிரி U1ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை கிண்டல் பண்ணுறாரு. அவருக்கு அந்த டெக்கால ஜனங்க அடிக்ட் ஆகிற மேலே ஒரு கோவம் இருக்குது. நீங்கள் பேக் டு அந்த பழைய அந்த கிரவுண்டடாக மக்கள் இருக்கிறது இல்லை, டிவேட் ஆகிறாங்கிறத இப்போ நான் மெட்டாமைக்கில் பேசுகிற மாதிரி அவருக்கு அந்த ஆன்டி டெக் குணம் ஒன்று இருக்கு. யூஏலையும் அவர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு படத்தில் யூஸ் பண்ணதா அவர் சொல்லியிருப்பாரு. யூஏ வந்து நம்ம யூஏனா என்னது, அது வந்து US இன்டெலிஜென்ஸ்னு எடுத்துக்கலாம், உபேந்திரா இன்டெலிஜென்ஸ்னு எடுத்துக்கலாம். அதான் US இன்டெலிஜென்ஸ். இது ராஜ் சொல்லு கேக்குது. நான் சொல்றேன் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கலாம், யூஏ உபேந்திராஸ் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கலாம். அந்த படத்தை அது யூஏ வந்து நாமம் போட்டு வச்சிருப்பாரு அவர். அது படத்துல நீங்க பாக்குறப்ப யூஏ இருக்கும், ஸ்டார்ட் பண்றப்ப அது வந்து நாமம், அது பட ஸ்கிரீன் முழுக்க அது நாமம் தான் வரும். அது அதே மாதிரி அவர் இந்த பிராமின்ஸ் அடிக்கிறவக்குள்ள எனக்கு வந்து டெம்பிள் மேக் ஞாபகத்துக்கு. ஆனால் அதை போல்டாக சென்சாரை தாண்டி கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் தான், அது பாராட்டணும். எவ்வளோ சண்டை போட்டாலும் நமக்கு என்ன தெரியும். படிப்பார் நினைக்கிறேன். இல்லை, ராஜ்பி ஷெட்டி படித்து நான் இன்டர்வியூவில் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஓஷோ ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாழ்க்கையே மாறிச்சு. நான் அவரை கேட்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை. இது ராஜ்பி ஷெட்டி என்ன சொல்லிச்சுன்னா, உபேந்திரா பற்றி சொல்லும் போது மொதல் படம், அந்த படம் பேர் தங்கம் மாத்திர சொன்னேன், காமெடி படம். அந்த படம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓம் பண்ணவே முடியாது, எந்த டேரக்டர்லையும் முடியாது. அவர் பண்ணார், அது டோட்டலாக ஒரு ஃபேமிலி காமெடி படம். ஓம் வந்து டோட்டல் வைலன்ஸ். எப்படி அவர் அந்த ஜானரை ஷிஃப்ட் பண்ணாருங்கிறதே எங்களுக்கு இப்போ வரைக்கும் யோசிக்கலன்னாரு. அது யாராலையும் பண்ண முடியாது, அவர் வேற ஒரு வேர்ல்டு. அவர் உபேந்திரா ஓம்ல வந்து அந்த ஓப்பனிங்ல புல்லட்டை வந்து கண்ணில் இறங்கிருக்கும், அந்த ஷாட் அப்படியே இருக்கும். நம்ம எல்லாம் பார்க்குற ஷாட் எப்படியோ அதை இடத்துல கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாரு அவர் லேட் 90sல. அதான் இருக்கட்டும், அவரோட ஃபைட் சீன்ஸ் வந்து ஓம்ல வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. சவுண்டு இந்த அந்த ஐ லவ் யூ அதுவா இருக்கட்டும், ஏழை கூட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ எப்போ நடிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் அந்த பொண்ணை பார்க்க போறப்ப, இன்டென்ஸா பேசுறப்ப. நேற்று ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், போயிட்டுருக்காரு, எண்டிங் ஷாட்டு போயிட்டுருக்காரு, பேக்வேர்ட்ஸில் டேர்ன் பண்ணால் பயங்கர சத்தம் வருது. ஃப்ரண்ட்டில் போகிறாரு அமைதியாக இருக்குது, திருப்பி பேக்கில் திரும்புகிறார், சத்தம் பயங்கரமாக இந்த புயல் காற்று அடிக்குது. திருப்பி ஃப்ரண்ட்டில் போகிறாரு அமைதியாக இருக்குது. அப்போ கமெண்ட்டில் போடுறானுங்க, பாஸ்ட்டை பார்த்தா என்றைக்குமே ட்ராமாவாக தான் இருக்கும், அதை மறந்துட்டு இது ஃபியூச்சருக்கு போங்கிறதா உபேந்திரா சொல்கிறாருன்னு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இப்படி யோசிக்கிறாங்க? சவுண்ட் எஃபெக்ட்லாம்
டே அந்த உபேந்திராவில் ஸ்டார்டிங்கில் அந்த வேதாள விற்கிற மாதிரி வருமே சிஜியோட, அதெல்லாம் பார்த்துட்டு மொதல் 5 நிமிஷத்தில் டெம்பிள் மேக் வீடியோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்குது, என்ன ஹீரோவை காணோம், ஏன் வேதாளம் போகுது. அப்புறம் அது சொல்லும், நானும் இந்த தேட்டரில் அது படம் பார்க்க போயிருந்தேன், டிக்கெட் கிடைக்காம செத்து போயிட்டேன், நம்ம 2 பேரும் ஒரு கதையை ஒன்று பார்க்கலாமா அப்படிங்கும். இப்படி ஒரு ஓப்பனிங் சீன் வந்து யோசிக்க முடியுமா ஒருத்தர்? வாய்ப்பே இல்லை. உபேந்திரன் என்ன வேணால் பண்ணியான்னு சொன்னால் மட்டும்தான் அவர் அந்த படத்தெல்லாம் பண்ணியிருக்க முடியும். அவருக்கு அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இருந்துச்சு. அதுக்கு அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனால் அந்த டைம் 90s அந்த மாதிரி இருந்துச்சு. ஓக்கா இல்லாமல் நீ என்ன வேணா பண்ணு, படம் ஓடனா சரின்னு இருக்கிறத அவர் ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணி என்ன வேணா பண்ணு சொல்லி தான் ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு சிவராஜ் குமார். ஓம் ஒரு ஹிட். அதோட ஹிட் வந்து இப்போ வரைக்கும் இருக்குல்ல, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரும் சொல்ல நான் அது ஒரு கல்ட் ஆயிடுச்சு. அந்த ஊருக்கு பாஷா கில்லி அந்த மாதிரி கல்ட் ஆயிடுச்சுங்க. அது மாதிரி ஓம் சொல்லிருப்பாருல, ஓம் வந்து இங்க ஒரு 100 பாஷாக்கு சமங்க. அவர் சொல்லியிருப்பாரு, ரஜினியே கூலி ஆடிதான் சொல்லியிருப்பாரு, ஓம் படம் வந்து 100 பாஷாக்கு சமம் அப்படின்றது. ஆமா சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா கன்னட சினிமால வரலன்னு சொல்லுவேன். நம்ம ஊர்ல நாயகன் மாதிரி. அப்புறம் கேங்ஸ்டரை வந்து அப்படி பெங்களூர் கேங்ஸ்டரை அவ்வளவு ரூட்டடா காமிச்ச ஒரு கேங்ஸ்டர் படம் அது ஐயரு பிளாஷ்பேக்ல ஐயரு. அவன் வந்து எங்கேயுமே போகாம சண்டைக்கே போகாம ஒரு அம்பியாக கேரக்டர். அவரை பிடிச்சி ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ரவுடி ஆக்கி அவர் வந்து அதுக்கு அடிச்சு கேங்ஸ்டர் ஆகி வந்து அது படம் பேசின விஷயமா இருக்கட்டும். ஆக்சுவலா H2O வந்து இப்படி ஒரு விஷயம், அதாவது அந்த மெட்டஃபரை இப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல 2 பிரச்சனைய. இதே மாதிரி பஞ்சாப்லயும் எங்கேயோ ஒரு 2 ஸ்டேட்டுக்கு நடுவான பிரச்சனையை பத்தின ஒரு படம், அத வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மெட்டஃபரை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. தலைவனை காப்பியும் அடிச்சிருக்காங்க காசு கொடுக்காம. அர்ஜுன் பண்டிட் சரியான என்னது கேட்டுற போது உபேந்திரா சந்தோஷம்னு சொல்லிட்டு கையாவது எடுத்துட்டு போயிருக்கோம், ஒரு மரியாதை கூட இல்ல. அதுல அந்த அர்ஜுன் பண்டிட்ல வந்து இவரெல்லாம் நடிச்சிருப்பாரு. யாரு நம்ம சிங்கம் 2ல வந்து டானி இல்ல அவர் தெரியுமா? ஆமா, அவர் இந்தியில ஃபேமஸான வில்லன். அவர் வந்துருப்பாரா? அவர் நடிச்சிருப்பாரு. அவரு பாத்துட்டு நான் கிரெடிட்ஸ்க்காகவே பார்த்தேன் அந்த படத்தை. கிரெடிட் கொடுக்குறான் கொடுக்கவே இல்லை. ஆனா தெளிவா ஸ்டோரிங்கிற பேர்லயும் அந்த டைரக்டரோட பேரை போடல. அப்பெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, தியேட்டர்ல தானே வரப்போகுது, முடிஞ்சா பாத்துக்கங்கடா அப்படின்றது. இப்பதானே ஆன்லைன்ல, அப்ப ஏது எனக்கு என்ன தோணுன்னா, இது ஒழுங்கா ஒருவேளை ரைட்ஸ் வாங்கி அங்க பாலிவுட்ல எடுத்து அந்த படம், ஏன்னா அதுவும் படி நாங்க வந்து பெரிய ஃபேன், அந்த படம் பெரிய ஹிட். அங்க ஒருவேளை அது ஹிட் ஆயிருந்துச்சுன்னா ஒரு இந்நேரம் இங்க ஒரு கன்னடால இருந்து ஒரு ஆள் பேன் இந்தியாவில் போயிருப்பார்ல. அதனாலதான் கட் பண்ணிருப்பானுங்க. யாரை விட்டானுங்க? இப்ப வேற வழி இல்லாம கொலாபு போட்டாதான் ஓடுதுன்னு சொல்லிட்டு வார்லாம் ஜூனியர் என்டிஆர் அங்க போறாரு. ஆரம்பத்துல யாரையுமே கமலே அமிச்சிட்டாங்க, பாலச்சந்தர் அமிச்சிட்டாங்க, பாக்கியராஜ் அமிச்சிட்டாங்க. ரகுமான் இசைனால ஒன்றும் செய்ய முடியல. அதனால வந்துதான் அவன் மணிரத்னம் மட்டும்தான் அதை பேலன்ஸ் பண்ணுது. அதுவும் அவர் சொந்த காசு போட்டதுனால விட்டு வச்சானுங்க. வேற யாருமே இங்க இருந்து விடலையே. அந்த மாதிரி தானே. இது வந்து எனக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து உங்கள் விஜய் வரதராஜின் ஒக்கல் ஒளி கேட்டு 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 இன்னைக்கு நான் வந்து அங்க உட்காந்து பேசுறேன் நினைக்கிறப்போ ரொம்ப ஓட்சமா இருக்கு எனக்கு. நானே ரொம்ப நாளா கழிச்சு ஜாலியா ஒன்று பேசினதே இல்லை. இதுக்கு முன்னாடி செங்கிவேலோட பேசினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் நீ அடிக்கடி வா, அடிக்கடி நீ அடுத்து வேற ஏதாவது ஒரு யூனிக்கான டைரக்டரோட வா, நீ நிறைய பார்த்து வச்சிருக்கீல, உன்னை இனிமேல கெஸ்ட் ஆக்கிடுற உன்னை ஃப்ரீக்வெண்டா. ஐயோ அண்ணன், எப்போ வந்து ஒரு சில பேரோட தான் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க. ஆமா, அது எல்லாரோடையும் இருக்காது, அது உங்கள்கிட்ட எனக்கு அதிகமா இருக்கும். அது எங்கேயும் சொல்லிட்டே இருக்கிற நாட்கள் இருக்கு. நான் இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்றது நான் வந்து அம்மாட்டெல்லாம் ரொம்ப சொல்லி இந்த மாதிரி இதை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா நான் சொல்றேன் கேட்க மட்டும் செஞ்சுக்க. ஒரு பெரிய ஆளு குருவா பார்த்த ஒரு ஆளு பேச போறேன் அவ்வளவுதான் சொல்லுவேன். மட்டும் புரிஞ்சு இவர் யாருன்னு இந்த கேட்காத, என்ன சேனல் வச்சிருக்காருல இந்த கேட்காத இதை மட்டும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கடுத்து சரி ஓகே அண்ணன் பிஸி ஆயிட்டாரு, படம் கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் படம் வருதுடா, இந்த வருஷம் படம் வருது, அதோட அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயம் சால்வ் ஆகிடும். நம்ம எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன்டா. ஃபஸ்ட் நான் இது உபேந்திரா முடிச்சிடுறேன். உபேந்திரா முடிச்சுட்டு பாதி தான் இருக்குது. உபேந்திரா முடிச்சுட்டு ஓம் போகிறேன்.
ஓம் போயிட்டு H2O போகிறேன், அப்புறம் யூஐ கடைசியாக வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட ஆமா, ஆர்டர். நானும் தான் சொல்லுவேன் யூஐ வந்து நீங்க கடைசியா பாருங்கன்னு தான் சொல்லுவேன் எல்லாரையுமே. அப்படியும் பாத்தீங்கன்னா அதுல ரெஃபரன்ஸ் அவரோட, ஏன்னா அது வந்து ஒரு உச்சகட்டமான காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை யூஐ. நீங்க இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நீங்க இவரோட படங்களை பாக்குறப்போ உங்களுக்கு இந்த படங்கள் மேல விமர்சனம் வரலாம், இதெல்லாம் கதையான்னு சொல்லலாம். அப்படி பல பேர் சொல்றதுனாலதான் அவர் எனக்கு அது உபேந்திரா. எஸ். ஏன்னா இது எல்லாருமே ஸ்கார்செஸி, டாரண்டினோ அப்படிலாம் நான் சொல்ல, அதுவே சொல்லியிருக்கேன். அப்படி அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்க போறோன்ற மாதிரி நினைக்காதீங்க. இது ரொம்ப ஒரு ஃபிளாடான ஒரு ஆர்டிஸ்ட் தான். இவர் படத்துலயும் குறைகள் இருக்கும். இவர் படம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம், உங்களுக்கு தோணு இல்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க இதுவரையும் பார்த்த சினிமா மட்டும் இருக்காது, அவ்வளவுதான். யூனிக் வாய்ஸ், தனிப்பட்ட ஒரு குரல், அதானே இப்போ முக்கியம். அதுதான் இப்போ இல்லாமல் இருக்குது. அதான். சரிடா, மிக்க நன்றி திரு ஷா. சொன்னீங்களா ஓஷோ? ஆமாம், மிக்க நன்றி ஷா, மிக்க நன்றி ஷா. முத முறை ஓஷோ பற்றிலாம் சொல்லாமல் ஜாலியாக ஒரு கதையை கேட்டு குறுக்க பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है.